ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் மீண்டும் ஒரு முறை உங்களோடு சேர்ந்து தேவனை நோக்கி விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஏறெடுக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறாரோ அந்த வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். அன்புக்குரிய யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவரும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. கொஞ்சம் வேகமாக வசனத்தில் போயிடலாமே. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21 23 வரை உள்ள வசனங்களை படித்தோம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான இல்லாம என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்றவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டோம். அநேகர் அந்த நாளில் ஏசுநாதர்கிட்ட வந்து சொல்வாங்களா, உங்களுடைய நாமத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னோம், பிசாசு விரட்டணும், வியாதியெல்லாம் சோமாக்கணும்னு சொன்ன ஆண்டவர் சொல்வார், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். எல்லாருடைய பைபிளும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நாட்களில் அதிகமாக நான் தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் ஆண்டவருடைய வேலை செய்ய இப்போ அதுதான் நடந்துட்டு இருக்கு. யூடியூப்பில் 500க்கு மேலே பிரசங்கம் இருக்குது. அது பல சூழ்நிலைக்கு போகுது, அது வேற விஷயம். ஸோ இயேசு ஆராதிக்கணும், பாடி ஆராதிக்கணும், ஆடி ஆராதிக்கணும், என்னெல்லாம் நடக்குன்னு பார்க்குறீங்கள, இதெல்லாம் நடக்கும். ஏன்னா அப்படி செஞ்சுட்டா அவர் குறுக்கு வழியில் நம்ம சொர்க்கத்தில் சேர்த்துருவார். நம்ம கேட்குறதெல்லாம் தருவார், கேட்காததான் தருவார் என்கிற மாதிரி ஒரு கொள்கை பரவிட்டே வருது. இங்கே ஆண்டவர் சொல்கிறார், பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் செய்யலைன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. நீங்கள் ஒன்றா புரியணும், இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வீடு கிடைச்சிருக்கலாம், நீங்கள் ஜோம் பண்ணி கார் கிடைச்சிருக்கலாம், சோங் கிடைச்சிருக்கலாம், கல்யாணம் நடந்திருக்கலாம், எல்லாமே ஆமாம் நாங்கள் இயேசுவை அப்படி இப்படி வந்து தான் எல்லாம் வந்தோன்னு சொல்வீங்க. ரொம்ப சந்தோஷம், நல்லது தான், அவர் கொடுக்குறார். ஆனால் ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, இதனால யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோக ராஜ்யத்துக்கு போனோம்னா பரலோக பிதாவுக்கு சித்தம் செய்தவங்க மட்டும்தான் முடியும். புரியுதா? வித்தியாசம் தெரியணும். இயேசு நாமத்தில் என்னத்தையும் செய்யுங்க, எல்லாம் நாங்களும் ஊழியத்தில் பார்க்குதான். இது உலகத்தில் கிடைக்கும், நீங்கள் உலகத்தில் போட்டுக்கிட்டு போனோம். நீங்கள் வந்து மறுமை அங்கே ஆண்டவருக்கு முன்னே நிற்கணும். அவர் தானே மாம்சத்தில் அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலன் அடையும்படி எங்கே நிற்கணும்? கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 5:10 சொல்லுது. ஸோ அங்கே நிற்கணும். அங்கே நின்னா நீங்கள் என்ன, அநேகர் என்ன சொல்ல போகிறாங்கன்னா, நாங்கள் உங்களுடைய நாமத்தை ஜெபிச்சு பேப்ப வச்சல, எங்கள் பேரெல்லாம் விரட்டுறீங்கல்ல, கேன்சர் வேதியில் செத்துக்கிட்டு இருந்தேன், நீர் சுகம் தந்தீர்ல, எனக்கு வீடு தந்தீர், கார் தந்தீர், எல்லாம் தந்தீர்ல, எல்லாம் தந்திருப்பார் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லுவார், ஆமாம் உனக்கு வியாதி போகுது, சுகம் தந்தேன், இப்போ செத்து தானடா இங்கே வந்திருக்கானே, உனக்கு வீடை தந்தேன், வீட்டை போட்டுட்டு தானடா இங்கே வந்திருக்கானே, அப்புறம் இன்னும் இது மாதிரி நீ சொல்றதெல்லாம் எங்க, அதெல்லாம் அங்கே போட்டுட்டு தானடா வந்த, இங்கே வர்றதுக்கு என்ன செஞ்சு? புரியுதா வித்தியாசம்? இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தை தலைகளை உருட்டி பட்டு பைத்தியக்காரத்தனமாக பிசாசு வேலை பண்ணுறான். அதனால தான் எங்களை மாதிரி போட்டவெல்லாம் ஆண்டவர் விரட்டுறார். இதெல்லாம் நல்லதாண்டா. பரலோகத்துக்கு போனோம்னா பரலோக பிதாக்க சித்தம் செய்யணும். அது தெரியுமா உங்களுக்கு? இயேசுவின் சுவிசேஷத்தினுடைய 1ஆம் பிரசங்கம் என்ன தெரியுமா? மத்தேயு 4:14, அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ண தொடங்கினார் என்று வாசிக்கிறோம். இயேசு சுகமளிக்கிறார், அற்புதம் செஞ்சார், நீ கேட்டதும் கேட்காரதும் தர்றார், நீர் நினைக்காத இடத்துக்கு உயரத்துக்கு கொண்டு போறாருங்கிறதெல்லாம் சுவிசேஷம் கிடையாதுங்க. இது இயேசு வேண்டாம்னு சொல்றவன் தான் உலகத்தை ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் இதான் இதுக்கெல்லாம் பேச போற நீ? பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு. அந்த வார்த்தையை நீங்க புரிஞ்சுக்கலாம். 1ஆம் பாடம். அது என்ன பிரசங்க? பரம், பரம்னா ஹெவன்லின்னு அர்த்தம். ஹெவன்லின்னா மேலேன்னு அர்த்தம். என்னது? மேலே ஒரு ராஜ்யம் இருக்கு, அதுக்கு நேரா மனச திருப்பு. சரிதானுங்களா? அது என்ன? அப்போ பூலோகத்தில் நாங்கள் பாடம் கொள்ளலாம், சாவு வர சாவாமல் இருக்கணுமே, சோக்கெடுத்துடணுமே, பேய் போகணுமே, நாங்கள் ஏசப்பா அதுக்கு இல்லையா ஏசப்பா டட்டி மம்மி டட்டி மம்மின்னு ஓடி நடக்கும். இந்த இடம் நேரத்தில் பரலோகத்தை பாரு, அப்போ பூலோகத்தில் நாங்கள் வாழாண்டாமா? இந்த பூலோகத்துக்கு கதை என்ன அப்படின்னு கேட்டோம். அது புரியணும். பூலோகத்தினுடைய வரலாறு லேசாக சொல்கிறேன். நான் அந்த சொல்லியிருக்கலாம், ரொம்ப வருஷத்துக்கு முன்ன, வருஷங்கள் ஆயிடுச்சு. தேவன் அந்த உலகத்தை படைச்சார். எப்படி படைச்சார்? பரலோகம் போல தான் படைச்சார். ஆசீர்வாதமாக இருந்து சாபம் கிடையாது. ஷார்ட்டாக போகிறேன், எல்லாம் வசனம் எல்லாம் எடுத்தால் 3 மணி நேரம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம்
அப்புறம் மனுஷனை படைச்சார். எப்படி படைச்சார்? தேவ சாயலாக ரூபத்திலே படைச்சார். சரிதானுங்களா? அந்த ஆதாம் ஏவாள் தேவ சாயல்ல படைச்சாங்க. இன் இங்கிலீஷ் இமேஜ் அண்ட் லைக்னஸ். அவரை போல படைச்சார், தேவனை போல படைச்சார். அப்போ எப்படி படைச்சிருப்பாருன்னா, அவன் தான் அப்படி இல்லைல்ல, இப்போ எல்லாம் மாறி போச்சுல்ல. அதனால் அவன் எப்படி இருந்திருப்பாங்கிறத நாம் தெரியணும்னா, இவர் படைச்சவர் நேற்றும் என்று மாறாதவர் தானே இல்லை? அவர் எப்படி இருக்கிறாருன்னு பார்த்தா இவன் எப்படி இருந்திருப்பான்னு தெரிஞ்சுக்கலாம். சரிதானே? அப்படி இருந்தான்னு பார்ப்போம். 1 தீமோத்தேயு 6:16, ஒருவராய் சாவாம உள்ளவர், சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவர், ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர். அந்த வார்த்தை சாவாம உள்ளவர். எல்லா இடத்துலையும் பிரசங்கம் கிடைக்காது. நீங்கள் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ ஏன்னா நிறைய பேருக்கு பயன்படும். சாவாம உள்ளவர் யாரு? தேவன் சாவாம உள்ளவர். அப்போ மனுஷனை தன்னுடைய சாயலில் படைச்சிருந்தா அவனும் சாவாம தானே இருந்திருக்கணும். அப்போ ஆதாம் ஏவாளுக்கு என்ன கிடையாது? சாவு கிடையாது. ரெண்டாவது, சங்கீதம் 104:2, ஒளியை தேவன் வஸ்திரமாக உடையாக அணிந்திருக்கிறார். இருக்குதா? அப்போ அவர் ஒளியை உடையாக அணிஞ்சிருந்தா அவர் சாயலில் படைக்கப்பட்ட ஆதாம் ஏவாளுக்கு ஒளியை உடைய கொடுத்துருப்பாரா? கொடுத்துருக்க மாட்டாரா? சங்கீதம் 8:5, மனுஷனை தேவதூரிலும் சற்று சரியவனாக்கி கனத்தினாலும் மகிமையினாலும் அவனை முடிச்சு விட்டுனீர். மகிமைன்னா க்ளோரி, பிரகாசம். சரியா? ஒளி உடைய கொடுத்துட்டார். அண்ட் தேர்ட்லி, மத்தேயு 5:48, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருங்கள். அப்போ அவர் பூரண சர்க்குணர்னா இப்போதான் லட்சணம் கட்டு போச்சு. அது வேற. அன்னைக்கு ஆதாம் ஏவாள் பூரண சர்க்குணர் தானே இருந்திருக்கணும். அதானே உண்மை. அதானே அப்படி இருங்கிறாரு. ஓகே. அப்புறம் 4வது என்னது? அது சங்கீதம் 16:11, உம்முடைய சமூகத்திலே பேரானந்தமும் அவருடைய வலது பார்சத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு. அப்போ தேவன்னா யாருன்னா சந்தோஷ பூர்ணதை உள்ளவர். சந்தோஷ பூர்ணதையும் பிரமோதங்களும் மலையாளத்தில். ஸோ அப்போ அவருக்கு அழுக கிடையாது, அவர் சங்கடம் கிடையாது. அப்போ அதே சாயலில் படைக்கப்பட்ட ஆதாம் ஏவாள் எப்படி இருந்தாங்க? அப்படி தானே இருந்தாங்க. அதானே உண்மை. சங்கடம் கிடையாது, சாவு கிடையாது. நாலாச்சா? இன்னொன்று பார்க்கலாமா? அதே ஆதியாகமம் 3:8, பகலின் குளிர்ச்சியான வேளைகளிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள். கேட்டாங்கல்ல? தெய்வீக ஐக்கியதா அல்லே, தேவனோட உள்ள ஐக்கியம், உறவில் இருந்தாங்க. என்னெல்லாம் பார்த்தீங்க? சாவில், அப்புறம் ஒளிவுட, அப்புறம் பூரண சர்க்கணம், அப்புறம் சந்தோஷம். ஆதாம் ஏவாள்கிட்ட நீங்கள் கரைஞ்சிட்டுண்டோ, அழுதுருக்கீங்களான்னு கேட்டால் கரைச்சலோ, நான் கரையில்ல அந்த மாதிரி അങ്ങനെയാണ്. அப்புறம் தேவ ஐக்கியதை இப்படிலாம் இருந்தாங்க. எங்கே இருந்தார்கள்? ஏதேன் தோட்டத்திலே இருந்தார்கள். அப்புறம் கர்த்தர் சொன்னார், தோட்டத்து நடுவில் ஒரு விருட்சம் இருக்கு, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். இப்போ நன்மை மட்டும் இருக்கு, தீமை கிடையாது. வெளியே ஒருத்தன் இருக்கிறான், தள்ளப்பட்ட தூதன். அவன் வராமல் நீ தான் தோட்டத்தை பாதுகாக்கணும், எல்லாம் வசனம்தான் அப்படின்னு சொன்னார். நான் சொல்லி நீ சாப்பிடணும், உனக்கு தான் வச்சிருக்கேன். வெளியில் இருக்கிறவன் சொல்லி, ஃப்ரம் ஹிம், அவன் சொல்லி சாப்பிட்டான், நீ அழிவுக்குரியவனாய் மாறுவாய். அதான் ஹீப்ரூவில் அப்படி தான் இருக்குது. ஒரிஜினல் டெக்ஸ்ட் ஹீப்ரூ, இப்போ தான் டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் அண்ட் தென் தமிழ் வந்துட்டோம். ஸோ அங்கே அப்படி இருக்கு. நான் சொல்லுவேன், வெளியே ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணால், தீமை ஏதாவது வந்து, இப்போ நன்மை இருக்குது, தீமை கிடையாது. அது வந்தால் ரெண்டையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய நாலேஜ் வேணும். இப்போ சாப்பிட்றாத, தின்னா தீமை வந்துடும் இல்லையா? இல்லாத தீமையும் உண்டாகாத அந்த அறிவு வந்தால் அதுக்குள்ளே தேவை வந்துடும்ல. இதான் இருக்குது. இப்போ பிசாசு வந்தோம். சர்ப்பம்னா யாரு? பிசாசு. வெளிப்படுத்தல் 12:9, உலகம் அனைத்து மோசம் போக்குற பிசாசு என்று சாத்தான்னு சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வல்ல சர்ப்பம் சொல்லியிருக்குல்ல, பழைய பாம்பு. பிசாசு வந்தா, ஹீ பிகேம் சர்பன்ட். இல்லைன்னா அவன் சர்ப்பத்துக்குள்ளே நுழைஞ்சு வந்தான். வந்து பேசுகிறான், நீங்கள் புசித்தால் சாகவே, கர்த்தர் என்ன சொன்னார்? சாகவே சாவீர்கள் இல்லை. உடனே இதுகளுக்கு புத்தி வந்திருக்கணுமா? அவர் சாப்பிடான்னா சத்து போனா இவன் சாக மாட்டாங்கிறான். யாருடா இவன்? அவர் சாயங்காலம் வருவார், பகலின் குளிர்ச்சியான வேளையில் வருவார்ல. ஒரு வார்த்தை, சரி வரட்டு, ஏய் மன்னிச்சு சும்மா இரு, அவர் வரட்டு, ஒன்று பேசிப்போம். நீர் இப்படி சொன்னால் இங்கே எதிராக பேசுறதுக்கு ஒரு ஆள் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கணுமா வேண்டாமா? இதானே பிரச்சனை. அவர் வந்தால் வந்துட்டு போவார், அவர் நேரம் போகாமல் வந்துட்டு போயிட்டு. நமக்கு எவனோ வந்தால் ரோட்டில் ஓடி போகிறான், வந்தான் செல்ஃபோனில் ஓடி வந்தான், இறங்கி போயிடுவான்னு போகிறான் இல்லையா? இது மாதிரியாக சாத்தானுக்கு முன்னே ஆதாம் ஏவாள் போயிட்டாவ. அப்போ எப்படி இருக்கணும்? உடனே என்ன நடந்தது? எதான் பிரச்சனை? பழம் சாப்பிட்டது பெருசா சின்னதாண்டிலே, பழம் தின்னது இல்லை பிரச்சனை. சொன்னவர் அவர்கிட்ட ஒன்று கேட்டிருக்கணும் இல்லையா? அவர் பெரியவர் இல்லை,
சரி இதெல்லாம் ஒன்று 28 பலகி பெருக்கு பூமியை நிரப்பு ஆசீர்வேன்னு சொன்னது அவர் தானே, எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிருக்காரு. அவரோட கேட்போம், அது இப்படி ஒரு நடந்துருக்கு சொல்லி உண்மையாக இருந்தால் அப்படி தானே செஞ்சுருக்கணும். அதுதான் பிரச்சனை. பிசாசுக்கு இடம் கொடுத்தாங்க, கர்த்தரை அசட்டை பண்ணாங்க, கர்த்தரை கீழ்ப்படியலை. உடனே அவர்களை மூடி இருந்த ஒளி உடனே அவங்கள விட்டு போயிடுச்சு. அதான் விஷயம். இப்போ புரியுதா? இந்த மகிமை என்ன செஞ்சுட்டு விலகி போயிட்டு. அதான் எல்லா மனுஷனும் பாவம் செய்து தேவ மகிமை நாம பாவம் தான் மகிமை இழக்கிறதுக்கு காரணம். புரியுதில்ல? இல்லை, இழந்துட்டான். அப்புறம் கர்த்தர் வந்தார். ஆதியாகமம் 3:16-19 நல்லா புரிஞ்சுக்க. இது மனுஷனுடைய ஜாதகம், தலையெழுத்து, அதான் படிச்சுட்டு இருக்கான். சரி, அந்த 16-18 ஏவாள்கிட்ட சொல்லுவார், நீ பெறுவாண்டாம், உனக்கு லட்சணம் இப்படி இருந்தா இனி உனக்கு மக்களுக்கு லட்சணம் இப்படி இருக்கும். அது என்ன உண்மை? நீ பெருவ வேண்டாம். எஸ், எல்லாம் அர்த்தம் இருக்கு. நீ பெருவ உனக்கு கஷ்டம், வேதனை உண்டாக்குவேன். நீங்களே பரிசுத்தத்தை இழந்தாச்சு, தேவச்சி தான் செய்யலாச்சு, அதாஞ்சி தான் செஞ்சாச்சு, இனி உங்க மக்களை என்ன செய்யும்? இதோட மாசமா இருக்கும் ஓ அப்படின்னு சொல்லி தான் பெருவாண்டான்னு சொன்னார். தான் உண்மை. அப்புறம் ஆதாம்கிட்ட சொன்னார், நீயும் மீசை வச்சிருக்கதான் மிச்சம். ஒரு வார்த்தை நீ அது இருமணிச்சு சாயங்காலம் அவர் வருவார், ஒரு வார்த்தை பேசுவான்னு சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? ஆமாம், செய்யலைல்ல. ஒரு நிமித்தம் பிகாஸ் ஆஃப் யூ இந்த பூமி என்ன செய்யும்? சபிக்கப்பட்டிருக்கும். அது குறுக்கு முள்ள மழை பிடிக்கும், அது பலன் கொடுக்காது. நீ செடி நட்டா நான் பூச்சி அனுபவம் விட்டணும், அம்மா வாழை நட்டா காற்று அடித்து விழணும். பாடம் பார்க்க இல்லையா? பெரிய பாடு, சாபம். நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கு திரும்புவாய். இதுதானே நடந்துட்டு இருக்கு. நீ சந்திரனில் போனாலும் செவ்வாயில் கூடு கட்ட போனாலும் ஒன்றும் மண்ணில் தான் பதச்சனம். கடைசியில் நீ எந்திர மனிதன் கண்டுபிடிச்சாலும் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவெல்லாம் வச்சு நீ பெரிய வித்த காட்டினார், நீ செத்துக்கிட்டு தானே இடம் இருக்கிறா. அதை சிந்திடா முதல்ல. நாங்கள் இப்படி தான் சொல்லுவோம், பிசாசு உன்னை ஏமாத்துறோம், ராக்கெட்டை பாரு, விமானத்தை பாரு, அணுக்குண்டை பாரு, செவ்வாய் கிரகத்தை பாரு. எலான் மஸ்க் சொல்றான், செவ்வாய்க்கு புதிய பூமின்னு பெயர் போடணுமா? கொள்ளாமா? தேவன் சொல்றார், நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் படைக்க போறேங்கிறார். அடுத்த பார்க்குறோம், இவன் சொல்றான், நாங்கள் செவ்வாய்க்கு புதிய வானம் பேர், புதிய பூமின்னு பெயர் போடுறோமா? அப்படி சொல்லியிருக்கான் அவன். அதுக்கு புதிய பூமின்னு பேர். உனக்கு தெரிஞ்ச அவ்வளோதான்டா, நீ அவ்வளோதான் சொல்ல முடியும். கடைசியில் நீ மண்ணுக்கு தான், அவ்வளோதான். இதெல்லாம் உலகத்தை ஏமாத்த படம் தானே இது. நீங்கள் ஒரு தினமே அவர் போட்ட சாபத்தை தப்ப முடியாது. சரிதானா? புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் லோக்கல் பாஷையில் பேசினா தான் புரியும். ஸோ இந்த வாழ்க்கையில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்தார், எல்லாரும் போயிட்டாவளா? ஒரு பையன் இருந்தான், ஆபேல். அவன் தேவ சித்தப்படி பலி செலுத்தினான். அதான் அது கொஞ்சம் ஆழமானது. தேவ சித்தப்படி ஆராதனை செஞ்சான்னு வைங்க. வேற ஒருத்தர் தான் காயின். அவன் தேவ சித்தப்படி செய்யலை. ஏன்னா கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது பாவ நிவாரண பலி செலுத்தி தான் வரணும். ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்ச போது அவங்களுடைய பாவத்தினுடைய விளைவை மூடுறதுக்கு தோல் உடைகளை உண்டு பண்ணி உடுத்தினார்னு வசிக்கிறீங்கல்ல, அதான் ஆளுக்கு ஒன்று கொல்லணும் சொன்னா நேரம் போயிருமே. அதான் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அதாவது சாகவே சாவாயின்னு சொன்னார்ல, சாகவே சாவாயின்னு சொன்னார்ல, அவ இந்த பழத்தை சின்ன உடனே என்ன செஞ்சிருக்கணும்? செத்துருக்கணுமா வேண்டாமா? நீங்க சொல்லுங்க. ஆமா, அவர் சொன்னாரு சாவே இல்லையா பிரசங்கியாருன்னு கேட்பாவு. ஆமா, அதான் உள்ளது. சுசிக்கிற நாளில் சாவாய், தட் நாட் தி சேம் மூமெண்ட். அந்த செகண்டே சாவைன்னு சொல்லலை, அதே நாளில் சாவாய். அவ ஆதாம் என்ன செஞ்சிருக்கணும்? அதை தின்ன உடனே அன்னைக்கே செத்துருக்கணும். இந்த யாவா குட்டியை அன்னைக்கே செத்துருக்கணுமா வேண்டாமா? செத்துருக்கணும். கர்த்தர் பார்த்தார், இப்ப செத்து போனா அத்தனையும் பாழா போச்சு, ஒண்ணுமே தேவத்திட்ட எல்லாம் நிறைவேறாதுன்னு சொல்லி இவங்க உயிரை காப்பாத்துறதுக்கு இந்த ஆதாமுக்காக வேண்டி அவனுக்கு உயிரை பாதுகாக்க இன்னொன்னா கொல்லணும், ஒரு விலங்கை கொல்லணும். ஏவாளை பாதுகாக்கு உயிருக்கு உயிர் பலி கொடுத்து தான் ஆளுக்கு ஒரு விலங்கு கொல்லப்பட்டு அந்த தோலை எடுத்து சட்டையா போட்டுக்க, உனக்கு உயிர் கொடுத்தாக ஒன்றை வாங்கியிருக்கு. இது ஏதேன் தோட்டத்தில் நடந்தது. அப்போ தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் பாவ நிவாரண பலி செலுத்தி வரணும். ஆபேல்கிட்ட ஆடு இருந்து அதை செலுத்தினான், அப்படிதான் இருக்கு. காயின்கிட்ட இல்லை, அவன்கிட்ட நிலத்தின் கனி இருக்கு. அவன் என்ன செய்யணும் தெரியுமா? தம்பிகிட்ட வந்து கொஞ்சம் காய்கறி எல்லாம் கொடுத்து, அப்பா நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு போனோம், அங்கே போய் பாவ நிவர்த்தி போனால் செத்து போவோம் இல்லையா, பாவம் மன்னிக்கப்படாது, அதான் ஒழுங்கு அப்படின்னு கேட்டிருந்தா அவன் கொடுத்துருப்பானா இல்லையா? கொடுக்காம இருந்துட்டு தான் பார்த்துருக்கலாம்ல. இவன் அதை செய்யலை. முதலாவது ஆதாமின் கீழ்ப்படியாமையினால சாபம் வந்தது. ரெண்டாவது காயினின் கீழ்ப்படியாமை, அவனுக்கு விதிச்சது தானே செஞ்சிருக்கணும். அப்போ நம்ம சொல்லி கொடுத்தாங்கல்ல. ஸோ அதை செய்யாமல் வந்ததுனால அவனுடைய காணிக்கை அங்கீகரிக்க முடியாமல் போச்சு. உடனே அவனுக்கு கோவம் வந்துட்டு அவன்கிட்ட கர்த்தர் பேசினார், எப்பா நீ சரியானதை செய்யலை, அது ஹீப்ரு போன அப்படி தான் இருக்கும், நீ சரியானதை செஞ்சிருந்தா அது அங்கீகரிக்கப்பட்டிருக்கும், சரியான செய்யாதனால பாவம் கிடக்கு, பாவத்துக்கு பரிகாரம் செய்யலை, வாசலில் கிடக்குது,
நீ அதை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி, சரி அடுத்த தடவை சரியாச்சு. இவன் அதை என்ன செய்யணும், சரி தப்பு பண்ணியாச்சு, அதை சரிப்படுத்தினா மனம் திரும்பி இருக்கணுமா வேண்டாமா? அதை செய்யலை. அது தேவ அங்கீகாரம் பெற்ற ஆபேல் என்ன செஞ்சிட்டான், கொலை செஞ்சிட்டான். தெரியலையா உங்களுக்கு? என்ன புரிஞ்சுங்க? அதை குறித்து யோவான் 8:44 ஆண்டவர் சொல்வார், பிசாசு ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். ஆதி முதல்னு உலகத்துக்கு முதல் கொலை அரங்கேற்றினது யாரு? பிசாசு. ஆதாம் ஏவாளை தேவ வரவிலிருந்து உடைச்சி சாபத்தில் தள்ளுனதும் பிசாசு தான். ஏவாளை வஞ்சித்த பிசாசுன்னு இருக்கும். காயினை கொலைகாரன் ஆக்குறதும் பிசாசு தான். நம்பர் 2, அப்புறம் எல்லாமே பிசாசு. எல்லா மனுஷனுக்குள்ளேயும் பிசாசு ஏறிடுச்சு. 6:5 ஆதியாமத்திலே மனுஷருடைய நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதா இருக்கிறது கர்த்தர் கண்டு தான் மனுஷனை உண்டு பண்ணதுக்காக படைச்சிட்டமே, அதான் மனுஷாபனா படைச்சிட்டமேங்கிற வெறுப்புணர்வு வந்துட்டு தான். அந்த அளவு எல்லாரும் பேய்க்கபடியில மாட்டிட்டாங்க. யாரை தவிர? நோவாவை. ஏன் நோவா பற்றி எழுதியிருக்கு, அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், மற்றவர்கள் எல்லாரும் பிசாசோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள். அதான் அர்த்தம். அவன் மட்டும் தேவனோடு சஞ்சரித்தான், மற்றவங்க எல்லாம் வேற ஆளோட தான் சஞ்சரிச்சான். அதான் இருதயத்தின் நினைவெல்லாம் நித்தம் பொல்லாதா இருந்ததுன்னா, பொல்லாப்ப எங்கேருந்து வந்து பூரண சர்க்குணமா படைச்சா அந்த பேய் எங்கேருந்து வந்து ஒரு கேள்வி இருக்குல்ல, சரியா? இப்படி பிசாசனுடைய ஆளுகை உலகத்தில் கொடி கட்டி பறந்து கொண்டே வந்தது. புரிஞ்சுதா? இந்த உலகம் ஏன் இப்படி இருக்குன்னு தெரியுதா? அவருக்கு கண்ணு இருக்குதா, அவருக்கு காது இருக்குதா, மூக்கு இருக்குதா, கடவுளே இருக்காரா? உனக்கு கண்ணு மூக்கெல்லாம் இருக்கிறதே, அப்போ ஒன்ன படைச்சவருக்கும் கண்ணு மூக்கு இருக்கணும் இல்லையா? அதெல்லாம் சொல்றான்ல, என் கை குறி போல, என் காது சவுடாவல, உனக்கு அப்போ ஒன்னாலதான் எல்லா குழப்பமோ. 59வது அதிகாரம் ஏசாயாவில், உங்களுடைய அக்கிரமங்க தானே பெரியவன உண்டாகுது, நான் என்ன சவுடனா குருடனா அப்படின்னு கேட்காரு. சரி, ஸோ இந்த உலகத்தில் இருக்கிறதுனால தான் நம்ம நிலைமை எப்படி இருக்கு. தேவன் ஆட்சியில், பிசாசனுடைய ஆட்சியில் இருக்கு. இன்னொன்று தரேன். அப்புறம் பார்த்துட்டே இருந்தார், ஒரு வயலும் கீழ்படியில் பார்த்துட்டே இருந்தான். ஆபிரகாம் வந்து அவர் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சானோ, நான் காட்டுற தேசத்துக்கு போனா என்ன செஞ்சிட்டான், இறங்கி வந்துட்டான். தான் போகிற இடம் இன்னதுன்னு அறியாம பரப்பிட்டான்ல, பெரிய விஷயம் தானே. ஆதாம் கீழ்ப்படியாமைக்கு பதிலாய் ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சதுனால அவனுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்தார். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே வம்சத்தை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன் சொல்லிதான் அவரை தனியே பிரித்தெடுக்கிறார். லேவியர் 20:26, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களே எனக்கேற்ற பரிசுத்தராக இருக்கும்படி நான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன், என்னுடையவர்களாக இருக்கும்படி. தட் வேர்ட் அங்க வார்த்தை இருக்கு. நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். புரிஞ்சுதா? ஏன்னா மற்றவங்க எல்லாம் என் பிள்ளைகள் கிடையாது, சாத்தான் பிள்ளைகள். நீங்க என் பிள்ளைகளா இருக்க வேண்டி ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்து அவனுக்கு சந்ததியை உங்களை 10 வாதம் அனுப்பி செங்கடலை கடத்தி உங்களை வனாந்தரத்துக்கு கொண்டு வந்துட்டேன். இப்ப புரியுதா? பிரித்தெடுத்தேன். நீங்கள் என்னுடையவர்களா இருக்க வேண்டும், மை ஓன் பீப்புள். நான் பரிசுத்தரா இருக்கிற பரிசுத்த சந்ததியா நீங்க என்ன செய்யணும், இருக்கணும். அதுக்கு தான் பிரிச்செடுத்தேன். இப்படி பிரிச்சு கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்து வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். எந்த வாக்குத்தத்தம்னா, உபாகமம் 28:14 வசனத்திலே, நீ போகையிலும் வருகையிலும் நற்கையிலும் பூமியின் உயர்ந்த ஸ்தானம் எல்லா ஜாதிகளை பார்க்கலும் மேல, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுனால அதெல்லாம் சொல்லி பார்த்தாலும் இந்த பிசாசு பிள்ளைய ஆண்டவருக்கு கீழ்ப்படியணுமா வேண்டாமா? அது யாத்திராம 32:12. மோசே கட்டளை பிரமாணங்களை கொண்டு வர்றதுக்கு முன்ன இந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்களாம், ஒரு கண்ணுக்குட்டியை உண்டு பண்ணி நம்மை எகிப்திலிருந்து நடத்தி கொண்ட தெய்வங்கள் இவைகள். என்ன சொல்லுது நீங்க? அப்படி மீண்டும் சாத்தா யார கையில் எடுத்தாச்சுன்னா, இந்த ஆபிரகாமின் வம்சத்தாராகிய இஸ்ரவேலரை கையில் எடுத்தாச்சு தானே. அது எங்க அர்த்தம்? அப்புறம் 10 முறை படிச்சு பார்த்தாங்களாம். எத்தனை தடவையா? ஒரு தடவை கிடையாது, சொன்னா ஓன டீட்டெயிலா போனோம். ஏறக்குறைய 10 முறை அவர்கள் எண்ணாகமம் 14, 22, 23 இருக்குல்ல, ஆமா இருக்கிறது, 32 34 வரை 10 முறை பரீட்சை பார்த்தார்கள். அவர் பார்த்தாரு, ஒருத்தரையும் கானானுக்குள்ள கூட்டிட்டு போக மாட்டேன், உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தம் உடனே நிறைவேற்ற மாட்டேன், வனாந்திரத்திலே வட்டம் கறக்குவேன், உங்களை வனாந்திரத்திலே புதைப்பேன். சரிதானே? அங்க இருக்குதான்னு சொல்லணும். வனாந்திரத்தில் புதைச்சு போட்டார் எல்லாரையும். 20 வயசுக்கு மேல
உள்ள எல்லாரையும் வனாந்தரத்தில் மண்ணில் நீங்கள் போனது வாழ்ந்த போகிறோம் இருந்த போகிறோம் அப்படின்னு தொலைச்சு போட்டார். போகிறோம் அவிய பிள்ளைகளாக 20 வயசுக்கு அதுவும் பாவம் இல்லையா, அவளுக்கு தெரியாது. அது சொல்கிறார், கிளியராக சொல்வார், என்னுடைய வல்லமையும் மகத்துவத்தையும் கண்டிருந்தும் 10 முறை இல்லை. எகிப்தில் பார்த்தீங்கல்ல 10 வாத செங்கடலுக்கு குறுக்க நீங்கள் தானடா நடந்து வந்திய, இதுக்கப்புறம் கண்ணுக்குட்டி நடத்திட்டு வந்தேன்னு சொன்னிய, கண்ணுக்குட்டியாடா நடத்திச்சு சொன்னேன், என்ன போட்டு ஓத்திரம் பண்ணி கர்த்தாவே பிதாக்களின் தேவனே நாங்கள் பாடுபடுவோமே அண்ணா என்னை நோக்கி கூப்பிட்டனால தானே மோசம் அனுப்புனேன். இப்போ கண்ணுக்குட்டிக்கிட்டக்கிறேன் எவ்வளோ கள்ளத்தனமான ஜாதின்னு மனுஷனை ஜாதி எங்கே கொண்டு போகிறான். அவன் நாங்கள் கூப்பிட்டாங்க, அதில் சொன்னேன் நேரம் போயிடும். ஓகே, இப்போ எப்படியும் அவருடைய பிள்ளைகள் வந்து கானானுக்குள்ளே போனாங்க. அதோளுக்கு லட்சணம் என்ன தெரியுமா, எல்லா இடத்துலையும் எல்லா மரத்துக்குள்ளேயும் விக்கிரகாராதனை. அதில் யாத்ராகமம் நோ எசேக்கியேல் 8:5 எசேக்கியேல் 8:5 தானா, அது என்னது, படிங்க சீக்கிரம் படிங்க. எசேக்கியேல் 8:5 கர்த்தருடைய சந்நிதியிலே பலிபீட தண்டையிலே வடக்கு வாசலா படிங்க. கண்ணை எடுத்து பாரு, வடக்க பாரு. எடுத்து வடக்கை பார்த்தேன். பார்த்துடுங்க, பலிபீடத்தின் வாசலுக்கு வடக்கை பார்த்தேன். நடையிலே விற்கிறேன் பார்த்தீங்களா, நிறைய இருக்கு, படம் எல்லாம் வரைஞ்சாவலாம் ஏகப்பட்டார். இப்போ இவங்க எங்கே கொண்டு வந்தாச்சு, எருசலேம் தேவாலயத்துக்குள்ள பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இல்லையா, அங்கே பலிபீடம் இருக்குது, அங்கே இல்லையா கொண்டு வச்சு பார்த்துக்கிடுங்க, எங்கே வர வந்தாச்சுன்னு பாருங்க. இப்போ பார்த்தாருக்கோ எல்லாமே பிசாசே எல்லாம் போச்சு, அவருக்கு ஒன்றும் செய்ய வைக்காது. அவர் சொல்லி பார்த்தார் எரேமியாவை கொண்டுலே, கர்த்தருடைய ஆலயம் கோயில் ஜப வீடு ஊழியம்னு சொல்லிட்டு அந்த அவர் தீ குளத்தி போடுவாய். பழைய ஏற்பாட்டில் உள்ளதை சொல்லிட்டு இருக்கேன். அவர் பயங்கரமான தேவனாக்கம், அவர் பார்த்துட்டே இருப்பார். ஓ விளையாட்டு பிள்ளை நினச்சிக்கிட்டாத, அது எரேமியா 7ஆம் அதிகாரம் தானே. கர்த்தருடைய ஆலயத்தில் நின்று நீ கர்த்தருடைய ஆலயம் ஊழியம் கூட்டம் சபைன்னு சொல்லிட்டு மட்டும் தெரியப்படாது, உனக்கு வழியை சரிப்படுத்து, நீதியா நியாயமாக நடந்தேன்னா அவங்கள வைப்பேன், இல்லைன்னா அடித்து விரட்டி போடுவேன், இந்த ஆலயத்தையும் தீ கொளுத்தி போடுவேன்னு சொல்லிட்டாரு. இல்லையா பயங்கர கோவம். ஆலயத்தை தீ கொளுத்துவீரா, ஜப வீட்டை கொளுத்துவீரா, இல்லை பேச போனால் நிறைய வரேன், எனக்கு நேரம் இல்லை. ஒருத்தர் மறந்துருந்தே இல்லை. அப்புறம் என்ன செஞ்சுட்டாரு, எரேமியா 52:12 எரேமியா 52:12 நேபுகாத்நேச்சருடைய ஸ்தானாபதி நபுசராதான் அவன் வந்து அந்த எருசலேம் ஆலயத்தையும் அரண்மனையையும் எல்லா வீட்டையும் கொளுத்தி போட்டான். அங்கே இருக்குல்ல, அப்புறம் வாசிடுங்க, எல்லாம் தீந்து. அப்போ பார்த்துக்கிடுங்க, தனக்கு சொந்த ஜனம். அப்புறம் ஏசாயா 65:17 சொல்லுவார், இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவளை நீ நினைக்கப்படுவதில்லை, மனசுலே தோன்றதில்லை. புரியுதா? இப்படிதான் அப்போ சொல்லிட்டார். பார்த்தேன், ஆதாம பார்த்து ஆசீர்வாதமாக இருன்னு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்த்தேன், அவனுக்கு லட்சணம் இப்படி. சரி, ஒருத்தர் தேவச்சந்தியில் ஆபிரகாமுடைய மக்களாவது நல்லா இருக்கும்னு பார்த்து அதுகளுக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்த்தேன், செகண்ட் சான்ஸ். இனி இல்லை. அப்போ இனி இந்த உலகம் இருந்தது போகிறோம், இதை ஆசீர்வதிச்சது போகிறோம், நான் இனி இதை தீ கொளுத்துவேன், இதை மறந்துட்டேன், நினைக்க மாட்டேன். இதுக்கு பதிலாக என்ன செய்வேன், புதிய வானத்தையும் புதிய பூமியையும். புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கேன். வேத பாடம் இப்படி தான் படித்தணும். பைபிள் காலேஜிலலாம் கரெக்டாக என்னத்தை படிப்பிச்சோன்னு தெரியல. அப்போ பேசினா ரொம்ப பேசுவேன், நான் ஊழியர் கூட்டத்துலையும் பேசுவேன், என்னால் படிச்சுக்கணும், சில நாள் சர்ற மாதிரியா கேட்பேன், இது உங்கள் கண்ணில் தெரியலையா, அப்போ அடுத்து வந்தால் நீசா தெரியும். இப்படி தான் வந்து பழசுலேருந்து அந்த பத்தசில வந்து சேர்ந்துருக்கு, இல்லையா, சிவன் மலை இடத்திற்கு மாட்டுக்குட்டியின் ரத்தத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள்னு எபிரேயர்கள் நிருபம் யூதர் தானே அவர்கள், அது எபிரேயர் 12:24 வந்து சேர்ந்தீர்கள். எங்கே இருந்து? ஆதாமிலேருந்து ஆரம்பித்து ஏசுநாதர்கிட்ட வந்து சேர்ந்தீர்கள். பரவாயில்ல, என்னதுக்கு பின்னால் அங்கே போகிறா, நீ திருப்பி என்னதுக்கு அங்கே திருப்பி போகிற? வந்த வழியை நினைக்கலாம், வந்தான் உருள்தான் கையோடிச்சான் முறிஞ்சான் நுறங்கிறான் செத்தான், எல்லாம் திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? அதுலேருந்து ஏதாவது பாடம் படிச்சணுமே தவிர நீ என்னத்துக்கிட்ட அங்கே போகிற இனி. இப்போ அப்படி ஆகும் தலைகள். அப்போ சாசக சாமர்த்தியம் பெரியதா அவங்களுக்கு? சரி, உங்களுக்கு புரிஞ்சா சரிதான், நீங்களாவது தேவச்சி தெரிஞ்சுங்க. அப்போது பார்த்தார், இப்போ இயேசு அனுப்பினார். அவர் வந்து முதல் பிரசங்கம் என்ன பிரசங்கம்? மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம். இப்போ சரிதானே, இந்த லோகத்துக்கு கதையை பார்த்துட்டோம். அவர் வேற ஒரு தேவன் ஆட்சி செய்யக்கூடிய புதிய சூழல் உண்டாக போது அதுக்கு ரெடி ஆகுங்க. இதுதான் 1ஆம் பிரசங்கம். இப்போ புரியுதா? இயேசு நாமத்தில் 1ஆம் பிரசங்கம். இயேசுவை தேவன் அனுப்பினார் பாருங்க. லேய் இப்படி ஆகும் கதை, பழைய கதையெல்லாம் இப்படி ஆகிப்போச்சு. அவர் தெரியும், அவர் தானே கர்த்தருடைய தூதனானவர். அது இன்னொரு பக்கம். இஸ்ரவேல் சேனைக்கு முன்பாக நடந்த கர்த்தருடைய தூதனானவர் விலகி அவருக்கு பின்னால் போனார். கர்த்தருடைய தூதனானவராய் மோச இடத்துல பேசினார், ஆபிரகாம்கிட்ட பேசினார். அது இன்னொரு பக்கம். இயேசுநாதர் மாம்சத்தில் வெளிப்படுக்கு முன்ன அவருக்கு தெரிஞ்சதுனே இல்லை, இவர் தானே முன்னே நடந்தது. அவர் கோபப்படுத்தாதே, நாம் அவருடைய உள்ளத்தில் இருக்கு எல்லாம் சொல்லிட்டார். அதனால ஒன்று செய், இனி இந்த பரலோகத்தை பற்றி பேச நீ போ, இந்த ஒன்றும் உதாது, நீ பரலோகத்துலேருந்தே போ,
அங்கேருந்தே அனுப்பியாகும் இந்த சுவிசேஷத்தை கவனிங்க. அப்போ இயேசுன்னு சுவிசேஷம் 1ஆம் பாடம் என்னது? பரலோகத்திலே மனசை வையுங்கள். இப்படி அனுப்புனா இவர் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே பரிசுத்தாவியே வந்தாச்சு, நீ ஊழியம். இதுதான் பிரசங்கம். என்ன பிரசங்கம் பண்ணனா? பரலோகத்தை குறித்து பிரசங்கம் பண்ணதுக்காக தேவன் அனுப்பியிருக்காரு. அனுப்புனா பிசாசங்க வந்தாச்சு, நீ பரலோகத்தை ஒன்றும் பேசாண்டாம், பூலோகத்தை பேசு, பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தை பற்றி பேசு. அப்படி பேசுனேன்னா அதான் என்னை பணிந்து கொள்ளு, பரலோக தேவனுடைய காரியம் செய்யாண்டாம், என்னுடைய சித்தம் செய். அந்த அதான் மட்டும் அப்படி தானே வந்தான். அவர் சொன்ன செய்யாண்டாம், நான் சொல்லுது செய்யுங்கன்னு சொல்லி அடித்து தள்ளி போட்டது மாதிரி இப்போ ஏசுனார்கிட்ட வர்றான் பிசாசு. நான் ஏற்கனவே எல்லாரும் கையில் எடுத்தாச்சு, நீ மட்டும் கிடந்து போய் என்னத்தை செய்ய போறா? நீ எனக்கு பணிஞ்சிரு, உன்னை பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கேன், கொள்ளாமா எல்லாம் எனக்கிட்ட ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமாம் உள்ளதான் சொன்னான். அதான் மட்டும் கொடுத்துருந்து 1:28 நீ பகலுக்கு பிறகு பூமியை ஆட்சி செய்யணும். இவன் எல்லாம் வேறி திருட்டிட்டு கள்ளக்குடி எனக்கு வீட்டில் போயிருக்கான். கொள்ளாமா? இந்த பிள்ளைகள்கிட்ட சொத்துக்களை எல்லாம் உண்டாக்கி மக்கள்கிட்ட வச்சுட்டு போனா இவன் கள்ளக்குடி எனக்கு வீட்டில் கொண்டு வச்சு கள்ளு குடிப்பான். இது மாதிரி இல்லையா? நீ அங்கே இல்லையா போனா? எல்லாம் போய் அங்கே விட்டுதான் என்கிட்ட வந்தான், நான் சொன்னதான் கேட்டான், எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். திருடம் கொல்லும் மலைக்கு வருறான் 10 யோவான், நான் எல்லாத்தையும் பிடிக்கி கையில் எடுத்துட்டேன். எனக்கு வீட்டில் வந்தேன், லே மரியாதையாக இருந்தானா கொள்ளலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். அதனால எனக்கு இஷ்டமான ஆளுகளுக்கு தான் நான் கொடுப்பேன், என்ன மாதிரி தரமாட்டேன். வேணுமா நீயும் ஆதாமுக வழியில எம்பினால வந்துரு, எனக்கு கீழ்படிஞ்சா நான் தந்துடுவேன். பூலோகத்தை பற்றி பேசு, பூலோகத்தை பற்றி எனக்கு ராஜ்யத்தை பற்றி பேசினேன்னா உனக்கு பெரிய பதவி ஒன்று, காரு ஹெலிகாப்டர்லாம் தரேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், லுக்கா 4:5, பூ பிசாசு பின்னால போய் தரேன் பிசாசு நாய். அவர் ஒருவருக்கு யாரும் செய்வான்னு சொல்லி இருக்கு, வந்தான் விரட்டிட்டாக்க வந்துட்டார் இல்லையா? வந்து முதல் பிரசங்கம் மனந்திருப்புகள் பரலோக ராஜ்ய சபைமாரு. இப்போ விளங்கிச்சா? அதே பிசாசு இயேசு சிலருக்கு வியாதியை குணமாக்காரு, கொடுத்துல வா எனக்கு வேலை செய்ய வா, எனக்கு விசுவாசியா வான்னு சொன்னோன்னே அப்படி வார நேரம் பார்த்து பிசாசு சொல்லுவான், நீ பரலோகத்துக்கு வேலை செய்யாண்டான், அவனுக்கு பின்னால் போனால் தன்னைத்தான் வரைச்சி சிலுவை எடுக்கணும். 2 கள்ளமாருக்கு நடுவில் அவரை கொல்லுன்னு விட்டு போட்டேன் தெரியுமா? உனக்கு அதுதான் சம்பவிக்கும். பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கணுமா எம்பினாலவா? எல்லா பிரசங்கி மாதிரியும் கூப்பிடுவேன், சாவு வர கூப்பிட்டுட்டே இருக்கான். அப்போ நான் எங்களையும் கூப்பிடத்தான் செய்யான். கூப்பிடும்போது தெரியும், எங்கள் ஆண்டவர்கிட்ட இதே வித்தை தான் அடித்தா நீ, இப்போ அதை படத்தையும் எடுத்துகிட்டு தான் எங்கள்கிட்ட வந்திருக்கா. இப்போ இயேசுக்கு பின்னால் போனால் அவர் சொன்ன மாதிரி பப்பு சாச கள்ள நாய, இப்படிதான் நான் சொல்லணும். அடிச்சு விரட்டிட்டாங்க அந்த வேலை. அவன் பின்னால வருவான், புது வடிவத்தில் வந்துக்கிட்டே இருக்கிறான். அது நல்லா தெரியுது இல்லையா? அண்ணா வரான் பார்த்துக்க, அவன் என்ன சொல்லிடுவார் முன்கூட்டி, அண்ணா வரான் கள்ளான் இங்கோடி வாதான் பார்த்துக்க, நல்ல வசன அறிவு தந்திருக்கேன். நமக்கு இவங்க எங்கோடி வந்தாலும் எனக்கு ஆமாம், அவனுடைய தந்திரங்கள் நீங்கள் அறியாதவைகள் அல்லவே. நம்ம குறைஞ்ச ஆளா? தேவ சாயலில் படைச்சி தேவ ஆவியினால நிறைஞ்சி தேவ பிள்ளை என்ன பின்ன சும்மாவா? ரைட், நல்லா போகிறோம். இது அகந்த பிரசங்கி பாவையெல்லாம் இப்படி தலைக்கு டையை அடிச்சுட்டு கோட்டை டை போட்டுட்டு தொழிலதிபரை வித்து அடிச்சது. நான் நேராக தான் பேசணும். இல்லை நீ இயேசுவின் சீசன்னா இயேசுவை போல இருக்கணும் இல்லையா? ஒரு மாதிரியாவது ரொம்ப எனக்கு சொல்லிடு, ஒரு அளவாவது ஏசப்பா அவரை பின்பற்றேன்னா அதுக்குள்ளே போதும் வேணாம் பார்த்துக்க, நம்முடைய ஆண்டவர் எப்படி வாழ்ந்தாருன்னு. அது மத்தேயு 11:28, நான் சாந்தம் 29, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், நீங்கள் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள். இல்லை ஏசுநாதர்கிட்ட நீ படிச்சிருந்தா அவருக்கு தாழ்மை வந்திருக்கணும் இல்லையா? அவனுக்கு நீ விசுவாசியாக இருந்தாலும் சரிதான், நீ ஊழியக்காரனாக இருந்தாலும் சரிதான், வந்திருக்கணுமா வேண்டாமா? ஒன்றாம் படம் அது இல்லையா? ஒரு தாழ்மை. ஆண்டவர் எப்படி நடந்தார், சீடர்கள் அப்போஸ்தலர்கள் எப்படி நடந்தார், நீ பட்டியல் போட்டால் அது இன்னொரு பக்கம் போகும். அதுக்கேற்ப நடக்கணுமா வேண்டாமா? அப்போ இவனும் எல்லாம் ஏசுநாதருக்கு சீசமாக கிடையாது. நான் பிரசங்கம் பண்ணுவேன். ஓகே ஓகே ஓகே, இப்போ பிரிஞ்சாச்சு. பரலோக ராஜ்யமாக நமக்கு முக்கியம், அதுக்காக ஆண்டவர் கூப்பிட்டுருக்காரு. இன்னொன்று சொல்லணும், மத்தேயு 28 19 20 ஆண்டவருக்கு கட்டளை என்ன சொல்லுவோம்? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியையும் சீசர் ஆக்கியா பக்தர் ஆக்கியா? நீங்க சொல்லுங்க. இப்போ கேட்போம், எனக்கு பிரச்சனை, நான் இப்படி பைபிளை படிச்சு நாட்டையர் பேரை சர்வலோகாதிபா நமஸ்காரம் சர்வ பாட்டு கேட்குதியே. அவர் என்னுடைய சொல்லியிருப்பேன், என்னுடைய பாட்டனார் வேதமாணிக்கையர், அவருக்கு பேரன் தான் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். சரி, அப்போ நான் பைபிளை படித்து பார்த்தேன். எனக்கு ஒரு கட்டத்தில் இது பிரச்சனை ஆயிடுச்சு. சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கணுமா? எனக்கு 5 வயசுல ஞானஸ்நானம் தந்தாவ. அப்போ சீஷராக்குன்னா என்னதுன்னா இந்த வார்த்தையை கேட்டதே இல்லை. ஏசு கடவுள், பக்தர், ஆராதிக்கணும், ஆமேன் தோத்திரம் போடும், அவ்வளோதான் தெரியும். சீஷராகுன்னா தெரியாது. புறம் சீசன்னா படித்தா வேற கதை. இயேசுவன் அது யோவான் 8:31-32 இயேசு தம்மை விசுவாச யூதர்கிட்ட சொல்றார், நீங்கள் என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே
என்னுடைய. அப்போ இயேசுனுடைய உபதேசத்தில் நடக்குதுன்னா சீசத்துவம். யோவான் 13:15, நான் செய்தது போல நீங்களும் செய்யபடி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன், என் மாதிரிப்படி செய்வீர்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அப்போ இயேசுவின் மாதிரிப்படி நடக்குதுனால சீசன். இப்போ புரியுதா? ஓஹோ, அப்போ சீசனாக்கி தான் ஞானஸ்நானம் கொடுக்கணுமா? அது ஒரு விஷயம். அது 1 பேதுரு 2:21, அவருடைய அடிச்சுவடுகளில் நடந்து வரும்படி அவர் நமக்கு மாதிரியை வைத்து போனார். 1 யோவான் 2:6, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் சொல்றேன், அவர் நடந்தபடியே தானும் நடக்கணுமா? அப்போ நாங்கள் அப்போ நீ சீசன் ஆகி தானே வந்தா, இல்லை வேற வழியில் யாரனியா? நானே ஆடுகளுக்கு வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாக இருக்கிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனும். அப்போ நீ கள்ளனா? இது வாசல் வழி வந்தால் இயேசுலையே வாசல். அப்போ தாழ்மை வந்திருக்கணுமே, அவருக்கு சீசத்துவம் ஆகிருக்கணுமே. அப்படி வந்திருந்தா சரி, இவன் எல்லாம் வேற எங்கேயோடையா யாரையும் வந்துட்டான். அதுதான் அதுக்கு உண்மை. வேற என்ன செய்யுது? நீ இதை போட்டு தாளிச்சு என்னத்துக்கு உள்ளதுன்னு சொல்லணும். வேற வழியில் எல்லாரும் பம்மி பதுங்கி படம் காட்டிட்டு போகிறான். நான் போக முடியாது. இயேசுவின் மாதிரி பார்க்கணும். எங்களுக்கு அவ்வளவுதான் பிரச்சனை. ஒன்றும் திட்டி எனக்கு ஒன்றும் கிடைச்ச போகிறதில்ல. அப்போ இயேசுவின் சீசராக்கி தான் ஞானஸ்நானம் கொடுக்கணும். இப்போ ஞானஸ்நானத்தை பற்றி எடுத்தா இப்போ இன்னும் காலத்தை பிரசங்கி மாதிரி திருப்பி ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டியிருக்கும். அது இன்னொரு பக்கம் போட்டு இப்போ நிறைய பேசுவான் கதையெல்லாம். வாருங்க உட்காருங்க, நமக்கு பேசுவோம். வாருங்க, ஓடிட மாட்டானவளோ, ஓடி 2-3 வாசனை படித்தானவளோ படிக்காத வழியே போனானவளோ, ஆளுக்கு ஒரு பிரிண்ட் அவுட்டையும் வாங்கிட்டு வந்துடுது. கம்ப்யூட்டரில் போட்டால் இப்போ எல்லா பிரிண்ட் அவுட்டும் கிடைக்கும். பிடி டிடி டாடி எல்லாம் கிடைக்கும். என்ன படித்தானோ தெரியல. இது எங்கே இருக்குது கேட்டால் ஒரு எனக்கு தெரியலை. நான் இப்படி பிரசங்கம் பண்ணி படித்தோம். பாஸ்டர் நீங்கள் எந்த பைபிள் காலையில் படிச்சிய? நான் ஒரு பைபிள் காலையில் படித்தேன், பைபிளை படித்தேன், மரியாதையாக பைபிளை படித்தேன், ஜெபம் பண்ணேன். அவர் ஆளை பெற்ற அபிஷேகம் போதிக்கிறேன்னு சொன்னார், தந்தார், போலே பேசலன்னார். நான் போயிட்டே இருக்கேன். இல்லையா? நீ ஆண்டவருடைய பாதத்தில் இருந்திருந்தா ஆண்டவருக்கு விசேஷம் படிச்சிருக்கலாம். நீ வேற எங்கேயோ வட்டங்கறங்கி அவனை கள்ளம் மாதிரி சொல்லுவதை படிச்சுட்டு வந்துட்டு இப்போ உலகத்தை கிளம்பி நீயும் குழம்பி நீங்கள் ஆமாம் குருடன் குறிக்க வழிகாட்டுறேன் எப்படி இருக்கும் இல்லையா? ஆமாம், தங்களுடைய முன் மாக்கர்தான் ஆக்கிறதுக்கு சுற்றிட்டு நடப்பா, பிறகு ரெட்டிப்பாய் நரகத்தின் மக்கள் ஆக்குவா. இப்படி தானே உண்டாக்குவானே. சரி, இப்படியெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ சீசன் ஆகணும். அப்போ சீசத்தின் அனுபவம் இப்போ இல்லை. அப்போ பரலோகம் அதில் யாருக்கும் செய்தி. அப்போ பரலோகம் சமீபம்னு சொல்லிட்டு நல்ல கவனிங்க. அப்போ பரலோகம்னா என்ன? பரலோகத்துக்கு 2 விஷயத்த சொல்லணும். ஒன்று, லூக்கா 20:36, மரித்தோர் உயிர்த்தெழுதலை அடைய பாத்திரவான்களாக எண்ணப்படுகிறவர்கள் அவர்கள் தேவனுக்கு பிள்ளைகளும் தேவதூதர்களுக்கு சமயம் ஷார்ட்டாக இருக்குனால தேவனுக்கு பிள்ளைகளும் தேவதூதர்களுக்கு ஒப்பா இருப்பார்கள், அவர்கள் இனி மரிக்க மாட்டார்கள். சரியா? அப்போ பரலோகத்துக்கு விருப்பமுள்ள பிள்ளைகளுக்கு அவர் ஒரு புதிய உடலை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார் கவனிக்கிறீங்களா? இந்த உடல் மண்ணில் இருந்து எடுக்கப்பட்ட அதுக்கு கதை முடிஞ்சு போச்சு. அது அழிவுக்குரியது, அழியாமை சுதந்திரிப்பதில்லை. ஒரு குறித்த 15 அதிகாரம் அது ஒரு திட்டம் பண்ணியாச்சு. அது ஏசும் அப்போஸ்தலன் எல்லாரும் இது சாவுக்கு தான் போயிருக்கான். சரியா? 2 Corinthians 4:16, அப்படி 4 நான் சோர்ந்து போகிறதில்ல, பரம்பான மனுஷன் அழிஞ்சிட்டு வருது, ஆத்மா புதுப்பிக்கப்படுது, எல்லாம் வசனம். ஸோ இந்த சரீரத்தை நாம் மாற்றி இந்த மாத்தலை இதுக்கு பதிலாக ஒரு ஆவிக்குரிய சரீரத்தை கொடுக்குறாரு. அல்ல இல்லையா? மறு ரூபம். கவனிக்கிறீங்களா? அவ ஒரு புதிய சரீரத்தை கொடுப்பார். புதிய சரீரம் எப்படி இருக்குன்னா 1 யோவான் 3:2, அவர் இருக்கிற வண்ணமாக அவரை தரிசிப்பதனாலே அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அப்ப இயேசு உயிரோடு எழுப்பினார்ல, கவனிக்கிறீங்களா? அதுபோல ஒரு சரீரத்தில் இருக்கணும். பிலிப்பியர் 3:21, அவர் கர்த்தராகிய இயேசு நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து இயேசுவின் ரட்சகர் வரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அவர் நம்முடைய அற்பமான சரீரம், கவனிக்கிறீங்களா? அற்பமான சரீரத்தையும் அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாய் மறு ரூபப்படுது, மாற்றியம். ஓகே, புரிஞ்சுக்கல? அவர் புதிய சரீரம் கொடுப்பார். அதனால தயவு செய்து முதல்ல புரிஞ்சுக்க, ஏசுனார் சோக்கடெல்லாம் தீர்த்து சாவாம இங்கே வச்சுக்கிட்டு வரேன்னு நீங்கள் யாரும் நினைச்சப்படாது. புரியலையா? அவர் அற்புதம் எல்லாம் செய்வார். அற்புதம் செய்யாது என்னத்துக்குன்னு சொன்னா, நான் சொல்லுது மனசிலாமணும். யோவான் 15:1-2-3, நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். கொடி செடியில் இணைச்சிருக்காட்டா கனி கொடுக்காது. நீங்கள் கனி கொடுத்தா அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணணும். கனி கொடுக்கல என்ன செய்யணும்? அறுத்து போட்டுறாரு. மிளகு செடியை நட்டு கொஞ்சம் காலமாக தண்ணி ஊற்றி உரம் போட்டு காய்ச்சலன்னா பிடிங்கி அரைஞ்சிரட்டி அங்கே சொல்ல மாட்டேலாம் நீங்கள், நம்ம பிடிக்குதான் அறியணும். புரியுதா? தேவனுக்கு ஏற்ற கனி கொடுத்தா வச்சனம், இல்லைன்னா உங்களை என்னத்துக்கு வச்சணும்? யோசனையை பார்க்க. இதெல்லாம் ஒவ்வொருக்கு இது எப்படியெல்லாம் ஆண்டவர் படிப்பிக்காருன்னு பேசினா நேரம் போயிடும், ஷார்ட்டாக போகணும். வசனம் தான். இன்னொரு வசனம் உண்டு இல்லையா? ஒரு தோட்டத்தில் அத்தி மரம், திராட்சை தோட்டத்துக்கு நடுவில் அத்தி மரத்தை நட்டிருந்தான். 16 லூக்கா 16 நட்டிருந்தான். அங்கே அவன் வந்து கனி தேடினான். 3 வருஷமா கனியை தேடினான். தேடி கொண்டிருக்கும் போது அது 13:7 அங்கே வந்து பார்த்தா ஒன்றும் கனி இல்லை. ஒரு வரியம் வந்து பார்த்தான், அடுத்த வரியம் வந்து பார்த்தான், அடுத்த வரி 3 வரியமாவது காக்க வேண்டிய சீசன்.
அந்த பார்த்தா ஒன்றும் இல்லை. அவன் சொல்ல இல்லை, இது தானம் வழங்கலை, அடுத்த ஆளையும் உருப்பட விடையில கொள்ளாமா, தானம் உருப்படையில் வீட்டை குடும்பத்தையும் அழிச்சிக்கிட்டு இருக்கு, சபையை அழிச்சிக்கிட்டு இருக்கு, இதை வச்சு காக்குறதுக்கு வெட்டி போடுரு. அப்போது தேவன் சொல்கிறாரு. அப்போ ஏசு சொல்லார், ஐயா இதை கூட்டத்துக்கு கொண்டு வரக்கு பத்தப்ப பட்டப்பாடு பெரும்பாடு இத்தனை வரியமாக இழுத்து அடிச்சிருக்கோம். இது 2025 பார்ப்போம், உருப்படான்னு பார்ப்போம், கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றும் வரேன், எல்லாம் புதிய ஃபேக்டம் ஃபாஸா 70 வரேன் எல்லாம் போட்டு பார்ப்போம் ஆனால் வச்சிருக்கு. இப்போ சொல்லு மனசிலாச்சா? நம்ம ஒன்றும் பரிசுத்தவான்களை எல்லாம் வச்சல. அப்போ கனி கொடுக்கலன்னா வெட்டி போடுவார் இல்லையா? இப்படி அப்போ பரலோகத்துக்கு ரொம்ப கனி கிடையாது, தேவச்சித்தம் கிடையாது. பின்ன அந்த ஆளால் உயிரோட வச்சு தெய்வத்துக்கு என்ன காரியம் வந்து நியாயம் வந்து யோசிச்சு பார்த்தீங்களா? புரிஞ்சுதான் நான் சொல்லுவது. அப்போ பூலோகம் இப்போ யாருக்கு கட்டுப்பாட்டில் இருக்கு? பிசாசு கட்டுப்பாட்டில் இருக்கு. உண்மைதானா? உண்மைதானே? வசனம் எல்லாம் பார்த்துட்டோம். அப்போ 1 யோவான் 5:19 உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சரிதானே? அப்போ இந்த சாத்தாம் உலகத்துக்கு சேவை செய்யறதுக்கு உனக்கு பரலோகத்தின் தேவன் உயிர் தரணுமா, வாழ்க்கையை தரணுமா, கடனை மாற்றி தரணுமா? உனக்கு யோசனை எப்படி இருக்கு? பரலோக ராஜ்ய தேவனுடைய சித்தம் செய்தா சரி, 5-6 நாள் கூட எனக்கு சித்தம் செய்யட்டும், ஏதாவது அவர் செய்யணும். பூலோக சித்தம் செய்யறதுக்கு தேவனுடைய கிருபை கிடைக்காது. இப்போ புரியுதா? பரலோக பிதாவுடைய சித்தம் செய்யறதுக்கு ஒரு அடிப்படை இப்போ பார்க்குறோம். பரலோக தேவனை புரிஞ்சு, அந்த ராஜ்யத்தை புரிஞ்சு, அவருக்கு சித்தத்தை புரிஞ்சு. ஏன்னா மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடணும். அப்போ 2 ராஜ்யம் இருக்கு இல்லையா? ஒன்று பரலோக தேவன் ஆட்சி செய்யக்கூடிய அவருடைய நீதி விளங்கக்கூடிய ஒரு ராஜ்யம், இன்னொன்று இருக்கிறது பூலோக ராஜ்யம். என்ன ராஜ்யம்? அதான் பூலோக ராஜ்யம். உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதுன்னு சொன்னல, பூலோக ராஜ்யம். அவன் இப்பிரபஞ்சத்தின் தேவன். 2 கொரிந்தியர் 4:4 கிறிஸ்துவன் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவன் மனக்கண்களை இது அவிசுவாசிகளை குருடாக்கல, இப்ப விசுவாசின்னு ஊழியக்கார மாதிரி சொல்லுவன குருடாக்கி இருக்கா, அதான் விஷயம். அப்போ இப்பிரபஞ்சத்தின் தேவன் பிசாசு. அதனாலதான் இங்க எல்லாம் இப்படி நடக்குது. எல்லாரும் பிசாசுக்கு பிடியில. 2 கொரிந்தியர் 2:26 பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிறவர்கள் மயக்கண் தெளிந்து கண்ணிக்கு நீங்களாக தான் சாந்தமா பேசணும், கோவம் வந்துடக்கூடாது, அடிச்சுட்டு போயிடக்கூடாது. சரியா? எல்லாம் பிசாசு. பரிசுத்தாவினால் நடத்தப்படாது எல்லாம் பிசாசு தான். அல்ல இல்லையா? அதான் அடிப்படை. இப்போ வருவோம், அந்த வந்துட்டா. அப்போ முதலாவது இது பூமி சாத்தானுடைய ஆளுகையில் கிடக்கிறதுங்கிறத நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சரீரம் தேவனுடைய சாபத்தில் இருக்கிறதுங்கிறதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு புதிய ராஜ்யத்தை யோவான் 14:2-3 ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போறேன். எங்கே? பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலம், அங்கே ஆயத்தம் பண்ணிட்டு அங்கே கூட்டிட்டு போக வருவேன். அப்படித்தானே சொல்லியிருக்கு. அப்போ பூலோகம் சாத்தானுக்குள்ள கிடக்கு, இதை நேசிக்க மாட்டேன்னு முதலாவது முடிவெடுக்கணும். சரியா நான் சொல்லுது? நான் கொஞ்சம் சமயம் கம்மியானாலும் ஷார்ட்டாக போகிறேன். நீங்கள் சமயம் தந்தீங்கன்னா மணிக்கணக்காக நான் பேசலாம், இன்னும் பேசலாம். அப்போது சாத்தானுக்குள்ள உலகம் கிடக்குங்கிறத முதலாவது நீ ஏற்றுக்கொள்ளணும். இந்த சரீரம் சாபத்தில் இருக்குது, இது அழிவுக்கு ஒப்பு கொடுக்கப்படும். இதை பெயிண்ட் அடிச்சோ வேற என்னத்தை பண்ணி நீ மேக்கப் பண்ணி கொண்டு தெரிய முடியாது என்கிறது முதலாவது வசனம். சரியா? ஏற்றுக்கொள்ளுவீங்களா? அது ஒரு சாரா நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நாங்கள்லாம் 75 வயசு தாத்தா பிரசங்கியார், மரத்தடியா மாவடியா என்ன இளவு நாக்குள்ள போயில் நிறைய இன்டர்நேஷனல் பிரசங்கி மாதிரி தான் டை தலைக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு வந்திருக்காங்க. மாம்சத்தில் தான் இருக்கான், இன்னும் ஆவிக்குள்ள வரையில இல்லையா? இதெல்லாம் பேசினா வேற பேசணும். அதுக்கு பின்னால் போகிறதுக்கும் ஒரு கூட்டம், ஏமாத்துக்காரனுக்கு பின்னால் போகிறதுக்கும் ஏமாத்த கூட்டம் இருக்கத்தான் செய்யுது. சரி, நடக்கட்டும். இப்படி ஆகும் காரியம் நடக்கும். அப்போ இதை முதல்ல இந்த சரீரம் இந்த பூமிக்குரியெல்லாம் சாபம், பதிலாக ஒரு புதிய சரீரம் தருவார், ஒரு புதிய வாசஸ்தலம் உண்டாக்கி கொண்டிருக்கிறார் என்கிறத ஏற்றுக்கொள்றது தான் சுவிசேஷத்தின் 1ஆம் பாடம். அல்ல இல்லையா? பரம்னா மேலே, அங்கே போனோம். அந்த தேவன் ஆட்சி செய்கிற ஒரு சூழல் இருக்கு. அது உலகத்தில் நமக்குள்ளேயும் தேவச்சித்தம் செய்ய அனுபவம் உண்டு. அப்புறம் அங்கே போய் சேருவோம், அது அடுத்த எக்ஸ்பிளனேஷன். இந்த அனுபவம் நல்லா கவனிச்சுக்க, ஷார்ட்டாக பேசுகிறேன். அது மத்தேயு 6:20-21 பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள், உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம். சரிதானே? தப்பு இல்லை இல்லையா? இங்கே இருந்தாலும் ரூபாய் சக்கரத்தை அங்கே எங்கே ஒழிச்சு வச்சிருக்குதே, மனசை அடிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா? 10,000 தான் மனசே இருக்கும். கூட்டத்தில் இருந்தாலும் 10,000 தான் மனசு இருக்கும். அது உண்மை. அப்போ பரலோகத்தில் முதலாவது மனசை வைக்கணும். வச்சா பரலோகத்திலிருந்து பரலோகத்தின் ஆவி உனக்கு கிடைக்கும். கொஞ்சம் ஷார்ட்டு தான். அப்போ பரிசுத்தாவி கிடைச்சல, பரிசுத்தாவி கிடைச்சல, எங்கோடி கிடைச்ச உனக்கு?
முதல்ல பரலோகத்தில் மனசில் வை, பரலோக ராஜ்ய சுவிசேஷத்துக்கெல்லாம் வா, அதுக்கு பரவாயில்லையா பரலோகத்தின் ஆவி உனக்கு கிடைக்கணும். இப்போ புரியுதில்ல? அப்போ பரலோகத்தில் மனசில் வைக்காத ஆளுகளுக்கு பரலோக ஆவி கிடையாது. ஆனால் என்ன ஆவி கிடைக்கும்னா 1 கொரிந்தியர் 2:12, 1 கொரிந்தியர் 2:12, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டதை அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியையே பெற்றோம். அப்ப 2 ஆவி இருக்கு. ஒன்னு தேவனிடத்திலிருந்து வந்த தேவ ஆவி, யோவான் 4:24 தேவன் ஆவியா இருக்கிறார். 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவி உங்களில் இருக்கிறேன்னு தெரியாதான்னு கேட்கார். அப்போ பரலோகத்தில் மனசை வைக்கிறவர்களுக்கு பரலோகத்தில் இருந்து வர ஆவி வந்து இறங்கிடுது. இன்னொரு கூட்டம் இருக்கு, அது பூலோகத்தில் மனசில் வைக்குது. அதான் சாத்தான் கூப்பிட்டான் இல்லை, உலகத்தின் உயரத்துக்கு கொண்டு போறேன்னு ஒரு கூட்டம் கூப்பிடுது இல்லை, அதுக்கு பின்னால போறாவ. அவிகளுக்கு என்ன ஆவி கிடைக்கும்னு கேட்டா உலகத்தின் ஆவி கிடைக்கும். என்ன ஆவி கிடைக்கும்? 1 யோவான் 4:5 அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள், உலகம் அவர்களுக்கு செவி கொடுக்கும். தேவனை அறிந்தவன் எங்களுக்கு 4:5 தான் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சிக்கிற ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். புரிஞ்சுதா உங்களுக்கு? பரலோகத்தில் இருந்த ஆவி வந்தா அந்த ஆளுக்கு என்ன வெளிப்பாடு வரும்? பரலோக வெளிப்பாடு வரும். பூலோக ஆவி வந்தால் அவர்களுக்கு என்ன வெளிப்பாடு வரும்? பூலோக வெளிப்பாடு. இயல்பு தானே, இது ஈஸி. ஆமாம், பிரசங்கிமாரெல்லாம் பூலோகத்தை ரொம்ப பேசுறான்னா அவன் பூலோகத்தின் ஆவியில் பிடிபட்டிருக்கான்னு அர்த்தம். அவன் கக்கடான்னு அந்நிய பாஷை பேசுறன்னு நீங்கள் பார்க்காண்டான். சரியா? நான் கிருபாசனம் கிறிஸ்துவ சபையில் ஞானஸ்நானம் எடுத்தவன். சாது காஞ்சிரக்கூட்ட சாது தெரியுமா? சன்னியாசி இருந்தார் இல்லை, அங்கே அவர் இருந்த காலம் அங்கே ஞானஸ்நானம். அப்புறம் நான் குடும்பஸ்தனாக்கம் பிள்ளைகள் உண்டு. அதுக்கப்புறம் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று மீண்டும் நான் எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில் அந்த சாதுவை சந்திக்க வேண்டியாச்சு. டக்குன்னு எனக்கு ஒரு மன கஷ்டமான சூழ்நிலை இருந்து நான் பஸ்ஸில் வந்தவன் இறங்கி காஞ்சிரோட்டுக்கு போனால் அவர் அங்கே இருக்காரு. டேய், நீ தேவனுடைய சுவிசேஷகன் இல்லையா? நீ போய்கொண்டே இருக்க வேண்டும். தேவன் உனக்கு இடம் ஆயத்தம் பண்ணி தருவார். எங்கெல்லாம் அவர் இடம் ஆயத்தம் பண்ணி தர்றாரோ அங்கெல்லாம் அவர் உனக்கு படிப்பிச்சதையும் இனி படிப்பிக்க போகிறது எல்லாம் தைரியமாக பேசணும். சரியா? போ. இதுதான் எனக்கு ஊழிய அழைப்பை பற்றி அவர் சொன்னார். வேற வழியில் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஆனால் அது ரொம்ப ப்ராமினென்டான ஒன்று. அப்படி சொல்லிட்டு எனக்கு சில ஆலோசனை கொஞ்சம் ஷார்ட்டாக சொன்னார். அவர் ரொம்ப பேச மாட்டார், கொஞ்சம் பேசிட்டு ஜோம் அடிப்போம்னு சொல்லிடுவார். அதில் ஒரு ஆலோசனை என்னன்னா, லேய் பிசாசம் அந்நிய பாஷை பேசம் பார்த்துக்க கொள்ளாமா. பிசாசம் அந்நிய பாஷை பேச பார்த்து எனக்கு தூக்கி வாரி போட்டு, இப்போ பிசாசம் அந்நிய பாஷை பேசுனா சபையில் விசுவாசி பேயில பேசுனா பரிசுத்தாவியெல்லாம் பேசுனா நாங்கள் போய் தலையே பிச்சுக்கிட வேண்டிய இருக்குமே தெய்வமே. அவர் எனக்கு மனசுக்குள்ள இது என்ன கிடக்குது நம்ம இருக்கு, இந்த மனுஷன் பேசுறாரு, அவர் பெரிய ஆளு, அவருக்கு கொஞ்சம் கோவக்காரன், அவர்கிட்ட எதிராக பேசப்பட பேசாசன்னு சொல்லிடுவார். அதனால அப்படியா சொல்லியாச்சு. சரி ஜோமணி அனுப்பியாச்சு, நான் போயிட்டேன். பல அனுபவங்கள் ஏற்பட்டது. ஒரு முக்கியமான அனுபவத்தை சொன்னால் நல்லா இருக்கும். கன்னியாகுமரியில் ஒரு அந்த கத்தோலிக்க சபைக்கு பக்கத்தில் ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண ஒரு பிரசங்க யாரை கூப்பிட்டுருக்காங்க. நாங்கெல்லாம் பிரசங்கத்துக்கு போகிறவன், பாசர் பாருங்க போ, நமக்கு எங்கே வருது ஜெபம் பண்ண போகிறோம், போகலாம் போவோம். அங்கே நான் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணுவேன். இப்போ திருப்பிரசங்கம் பண்ணுவேன், வாரத்துக்கு ஒரு நாள் எல்லாம் திருப்பிரசங்கம் பண்ணுவேன், சபைகளில் பண்ணுவேன், சபைக்கு உள்ள வெளியே விட்டு கூட நல்லா சுற்றிட்டே இருப்பேன். ஸோ அப்போ நான் சுவிசேஷம் கொஞ்சம் வசனம் பேசுவேன்னு சொல்லி என்ன கூப்பிட்டு போனோம். அங்கே போனால் முதல்ல ஒரு பாட்டு, அப்படியே ஒரு ஜெபம், அப்படி ஒரு நாள் செய்யும்போது துள்ளி குதித்து அந்த வீட்டம்மா அந்நிய பாஷை பேசி பயங்கர ஆர்ப்பாட்டம். நான் மனசுக்குள்ளே நினச்சேன், கத்தோலிக்க சபைக்கு பக்கம் கன்னியாகுமரியில் வீட்டை கதவை பூட்டிட்டாக்கம் ஜெபிக்கணும். அந்த தெருவில் பந்தவசாரம் பாசமாக பண்ணால் அடிச்சு போடுவாங்களாம். அதனால் கொஞ்சம் இருட்டு வாக்கில் நாங்கள் 2 பேரும் போனோம். அங்கே போனோம். அப்போ நான் மனசுக்குள்ளே நினச்சேன், கொள்ளாமே கத்தோலிக்க சபைக்கிட்டையும் அவர் சுத்தாவி அனுபவம் வந்திருக்கேன். பேதுருவாப்பால் எல்லாம் கடற்கரைக்காரர்களுக்கு தான் கிடைக்குதோ அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அப்போ அடுத்தது நான் பேசணும். நான் பிரசங்கியார்ல, எப்போவுமே பிரசங்கியார். அப்போ எனக்கு ஆண்டவர் ஒரு வசனம் தந்தார். அது மற்ற 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்கிறது பற்றி பிரசங்கம். அப்போது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுனா அப்போ நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் இல்லையோன்னு ஒரு கேள்வி வருதில்ல. அப்போ வேற ராஜ்யம் இருக்கா? ஒன்று இருந்தால் அந்த பிரச்சனை இல்லையே. ஆமாம் இருக்கு, அது பிசாசனுடைய ராஜ்யம், அதுக்குள்ளே தான் நம்ம சிக்கி இருக்கோம். இதில் இருந்து இனி தேவன் நம்ம ஆட்சி செய்யக்கூடிய அனுபவத்துக்கு போனோம். அதை தேடுறது தான் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஒன்றா படி. அது போன அப்புறம் தான் அங்கே போகிறது. சரியா? இப்படி ஒரு 2 நிமிஷம் பேசிகிட்டு இருந்தேன். அந்த பொம்பளை துள்ளிக்குச்சு அந்நிய பாஷை பேசிச்சு இல்லையா?
அது ஒரு மாதிரி தலையை இப்படி திருக்கிட்டே இருந்து, நான் இங்கேருந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். அது சொல்லுது 2 கையை வரைக்கும், டாய் நான் யாருன்னு தெரியுமாடா? நான் சொன்னேன், நீ யாருன்னு தெரிய விரும்பல, ஓடி போயிரு நாயன்னு. அது தரையில் விழுந்து சர்ப்பம் மாதிரி நெளிஞ்சி வாமிட் பண்ணி ஓடி போச்சு. முதல்ல அந்நிய பாசை, பிறகு சர்ப்பம் மாதிரி நெளிஞ்சு போகுது. போகிறதான் நினச்சி பார்த்தேன், அந்த மணியை அப்பமே சொன்னார், லேய் உனக்கா ஊழிய காலத்தில் இப்போ அந்நிய பாஷை பேசுறது நீ பார்க்க போகிறா, கவனமாக இருந்துக்க. எவ்வளோ பயங்கரமான காரியம் ஒன்று பார்த்துடுங்க. நான் சொல்லுது புரியுதா உங்களுக்குப்பா? இல்லை அந்நிய பாஷைக்கு எதிராக பேசலைன்னா உங்களை விட நிறைய பேசுவனாகும். ஆவியின் முதலாவது பரலோகத்தில் இருந்த ஆவி வந்தால் உனக்கு பரலோக வெளிப்பாடு வந்திருக்கணுமே. அது இல்லையா எங்களுக்கு பிரச்சனை? மரத்தை கனியினால் அறியணும்னு ஆண்டவர் சொன்னார். கள்ள தீர்க்க தரிசிகளையும் கனியினால் பாருன்னு தான் ஆண்டவர் சொன்னார். இது பரிசுத்த ஆவின்னு சொன்னால் அது பரலோகத்தில் இருந்து வந்தது. அப்போ பரலோகத்தை பற்றி வெளிப்பாடு வரணும், உலகத்துக்கு எதிரான காரியம் வரணும். அது யாக்கோபு 4:5 விபச்சாரிகளை உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலகத்துக்கு சிநேகிதனா இருக்கிறவன் தேவனுக்கு பகைஞனா இருக்கிறான். அடுத்த வசனம் என்ன தெரியுமா? நம்மில் வாசமா இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்துல வைராக்கிய வாஞ்சை உடையவராக இருக்கிறது என்று வேதம் வருதா சொல்லுன்னு நினைக்கிறீங்களா? அப்படித்தானே இருக்குது. வைராக்கிய வாஞ்சதானா? 5ஆம் வசனம் யாக்கோபு 4:5. ஆவியானவர் வைராக்கியம் அவர் அறியீர்களா? ஓகே, வீணா சொல்லு நினைக்குதியா, சும்மா பேச நினைக்குதியா? ஏசுநாதர் சும்மா ஏச்சனாரு. அது யோவான் 17:14 வசனம். நான் உலகத்தான் அல்லாது போல நான் அவளும் உலகத்தான் அல்ல. காரணம் என்னது? அவருக்குள்ள இருந்த ஆவி பரலோகத்திலிருந்து வந்தது. அதுல விஷயம், பரலோகத்திலிருந்து வந்த ஆவி இருந்தா அது நம்ம உலகத்துக்கு போக விட எதிராக இருக்கும். நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோமே, பஸ்ஸில் ஏறி போய் சீட்டில் உட்காந்தா ஒரு நாள் அப்படி ஆகி போச்சு. 3 பேர் உட்காரு சீட்டு. நான் அங்கே அத்தத்தில் ஒரு தான் இருந்தேன், அங்கே தான் இருக்கேன்னு இந்த அத்தான் இருந்தேன். நான் இருந்தால் தான் என்ன முறைச்ச கொஞ்ச நேரம் பார்த்தேன், சடப்படா கிளம்பினேன், அங்கே வெளியே வந்தேன். ஒரு 3 சீட்டு தாண்டி அங்கே போய் இருந்துட்டு திரும்பி மறைச்சி பார்க்க எனக்கு அப்போ மனசிலாகவே இல்லை. கொள்ளாமா என்னடா நான் பஸ்ஸில் யாருன்னா சீட்டு போட்டுருக்கிறது நினச்சிக்கணும். புறவுதான் ரொம்ப காலம். ஓ அது வேற ஆவி, இது வேற ஆவியோ? அது சரி போனா இப்போ சொன்னால் நேரம் போயிடும். பரலோகத்தில் இருந்த ஆவி வந்தா பரலோக தரிசனம் வெளிப்பாடு வந்திருக்கணும். ஆவியின் கனின்னு சொல்லி 9 குணத்தை கலாத்தியர் 5:22 சொல்லியிருக்கு. சரியா? 9 அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சை அடக்கம். இந்த கனி வரையலைன்னு சொன்னால் அது பரலோகத்தில் இருந்த ஆவி கிடையாது. நல்லா புரியணும். அதுக்கு மேலே 3 வசனம் இருக்கு இல்லையா? சண்டைகள், பகலைகள், வரிகள், மார்க்க பேதங்கள் அதெல்லாம் இருக்கு. அது பிசாசு இருந்தால் அந்த ஆவி வரும். பரலோகத்திலிருந்து வந்த ஆவி வந்தால் அந்த ஆவி வரும். அது உலகத்தின் ஆவி இருந்தா மாம்சத்தின் கிரியை, அதான் மாம்சம்னா உலகம் தானே, அந்த ஆவி. இதை புரிஞ்சுக்கணும். அதனால வெறும் கக்கடை பக்கடா அந்நிய பாஷை ஒன்றும் இல்லை, பார்த்துக்கிட்டே இருப்போம். ஓஹோ எனக்கு போக்குவரவு பார்ப்போம், வர வர ஆடம்பரம் கூட்டிகிட்டு போகுது, வர வர உலக நேசம் கூட்டிகிட்டு போகுது, நீ அந்நிய பாஷையும் பேசிக்கிடுவாய், குறியும் சொல்லுவாய். என்ன குறி சொல்லுவாய்? அது அப்போஸ்தலர் 16:16 குறி சொல்லுகிற ஆவியை உடைய ஒருத்தி இருந்தா. அவ பவுலையும் சீலாவையும் பார்த்து, ஓ உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் சொல்லி சத்தம் போட்டுட்டு தெரிஞ்சா. கொஞ்ச நாள் தெரிஞ்சிருக்கா, அப்படிதான் இருக்கு. இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். அப்ப என்ன அர்த்தம்? இவ பல நாள் பவுலையும் சீலாவை ஏமாத்தினான்னு தானே அர்த்தம். குழம்பி போனாரு. குறி கரெக்டா இருக்கு செய்தி. அப்புறம் தான் சந்தேகம், போ பிசாச இயேசு நாமத்தில் ஒன்று ஓடி போச்சு. அப்புறம் பவுலுக்கு அடி கிடச்சு. இல்லையா? குறை சொல்லுது. இதை சொன்னது நடந்தாலும் உனக்கு பரலோக சிந்தை இல்லையே சிஸ்டர், நீ பூலோக சிந்தையில் இல்லையா நடக்கா? ஆவியின் கனியை காண இல்லையே, நீ இப்படியே கிடந்து ஆடுகிறா. கள்ள பிசாசு என்ன அக்கறம் பேசு தெரியுமா? ஒரு இடத்துல ஒரு பொம்பளைக்கு பிசாசு பிடிச்சி கிடந்து ஆடு, தரை கிடந்து உருளுது. இந்த பிரசங்க யாரு? சில பிரசங்க மாதிரி கொண்டு, நீ யாரு, எங்கேருந்து வந்தா, உனக்கு என்ன காரியம், பெரிய கதை கேட்டுட்டு இருப்பான். நாங்கள் சொல்ல இல்லையா, அதுகிட்ட போய் கேட்காத. அது 2 உண்மையை சொல்லி 3 பொய்யையும் சொல்லி ஒன்றை கொண்டு குண்டில் தள்ளி போட்டுறோம். அதுகிட்ட கேட்க எனக்கு வர போ சொல்லு நாய. இவர் தெரியாதன மாட்டு நீ யாருன்னு கேட்டிருக்காரு. அது சொல்லிதான் நான் தான் இயேசுன்னு தரையில் நடந்துட்டு கொள்ளாமா. இந்த பசங்க தரையில் நடந்துட்டு என்ன பார்த்து நான் தான் இயேசு. இதாக இப்போ நடந்துட்டு இருக்குது. அதனால இதெல்லாம் வேண்டாம் பிரதர். பரலோக சிந்தா உண்டு அவன்கிட்ட, அதை பேசு. அந்த தரிசனம் இருக்கா பேசு. பூலோகம் சாத்தானுக்குள்ள கிடக்குன்னு பேசுதியா, இல்லை கர்த்தர் என்ன பூமியின் உயர்ந்த சாணத்துக்கு கொண்டு போறான்னு பேசுதியா? இதை வச்சே நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். அல்ல இல்லையா? நீ பரலோக தேவனுக்கு வேலை செய்ய வந்தியா, பூலோக தேவனுக்கு வேலை செய்ய வந்தியான்னு டக்குன்னு என்ன செஞ்சிருவோம். அது எங்களுக்கெல்லாம் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு மாதம் ஒரு பானையை போட்டாங்க குழச்சி என்னதுக்கு ஒன்றா எடுத்து பதுக்க எங்களுக்கு தெரியாதாங்க. இல்லையா?
பின்ன காட்டிக்கிட்டதுல சில விஷயம் அப்படியா சில சந்தர்ப்பம் கிடைச்சா அதுக்குள்ள பதில சொல்லுவோம். அப்போ என்ன புரிஞ்சிய? பரலோகத்தில் மனசு வச்சா மட்டும்தான் பரலோக ஆவி கிடைக்கும். இதுதான் அடிப்படை. நிறைய அடிப்படைகள் சொல்லுவோம், இருக்கட்டும். சொல்றேன் மன்னிப்படுக்கணும், மனம் திரும்பணும், ஓகே அதையும் சொல்லிடுவோமே. பால் வாங்கினோம்னா ஒரு பாத்திரத்தை என்ன செய்யணும், நல்லா கழுவி காய வச்சு பால் வாங்கினேன்னா பால் தெரிஞ்சுப்போம் இல்லையா? வீட்டில் எங்கள் ஊரில் காடி பானைன்னு ஒன்று சொல்லுவோம். வேஸ்ட் வாட்டர் விடுறது ஒரு காடி பானை. எல்லா தண்ணியும் விடுவோம் இல்லையா? பிடிச்சது சளிச்சது எல்லாத்தையும். அதை எண்ணெயாக கழுவுனியாளா? நாங்கள் கழுவ மாட்டோம் பாருங்க. எங்கள் ஊரில் எண்ணெயாக கழுவுனா உண்டு. இப்படி ஆகும் காடி பானை. நீ காடி பானையாக இருந்தா அசுத்தாவி ஈஸியாக வர. நீ கூப்பிடாண்டா சும்மா வரும், அது ஈஸியாக வரும். நீ கழுவப்பட்ட பாத்திரமா இருந்தா பரிசுத்தாவி வரும். வித்தியாசம் தெரிஞ்சுதா? அதனால தான் நீ ஞான ஸ்நானம் பெற்று உன் பாவங்களை போக கழுவப்படு. ஞான ஸ்நானங்கிறது வெள்ளத்தில் முங்கி கரையாற விஷயம் இல்லை பாருங்க. அது கழுவப்படுகிற அனுபவம். புரியுதா? அதுக்கெல்லாம் நிறைய காரியம் இருக்கு. சும்மா வெள்ளத்தில் முக்கி கரையாற்றி விட்டோன்னா இவன் சொர்க்கத்துக்கு போவானா? இது என்ன கூத்தா இருக்கு? அவன் தெளிச்சான், இவன் முக்கான் இல்லையா? அப்படி போக முடியாது. அது ஞான ஸ்நானம், சீசர் ஆகுதல், பழைய மனுஷன் அடக்கம் பண்ணதில், சுவிசேஷத்துக்கு படியது, உடனே நிறைய விஷயம் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் பேசணும் இல்லையா? அது வந்தால் தானே நம்ம முக்கிய பழைய மனுஷன் புதைக்கணும், புதிய மனுஷனாக வரணும், புதிதான ஜீவன் உள்ளவர்களாக நடக்கணும். இது பழசு மாதிரி தான் இருக்கு. 30 வரையாயிருக்கு இல்லையா? இதை கூட சொர்க்கத்தில் வைப்பாவில். அப்படி இல்லை பிசாசு ஏமாற்றி போட்டான். விசுவாசிச்சோன்னு ஞானஸ்நானம் கொடுக்கணும் இல்லையா? அப்போ பேய்க்கும் கொடு. விசுவாசிச்சு நடக்குது இல்லையா? கொடு. பேய்க்கும் ஞானஸ்நானம் கொடு. சீசராக்கி கொடுக்குறது எப்போ? சுவிசேஷத்தை பேசு, சுவிசேஷத்தை பேசு. ஏசுவ விசுவாசிக்க பேசுறது இல்லை, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். மார்க் 16, 15, 16. அந்த சுவிசேஷத்தை நீ விசுவாசிக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் சொல்லி தண்ணியில முக்கையில அவருடைய கர்த்தருடைய வாதத்தை போதித்தாருன்னு இருக்கான். அது பரவு. பிலிப்பு 8ஆம் அதிகாரத்தில் வந்தேன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு நாமத்துக்கும் ஏற்றவர்களை பிலிப்பு பிரசங்கித்த போது விசுவாசித்தாரு. முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை பேசு, பரலோக ராஜ்யத்தை பேசு. பூலோக ராஜ்யத்தை பேசி வெள்ளத்தில் முக்கின நடக்காது, பியாவரம். இப்ப புரியுதா? அப்ப மனசு பரலோகத்தில் வச்சா பரலோகத்தின் ஆவி, கழுவப்படுகிற அனுபவத்துக்கு ஒப்பு கொடுத்தா பரிசுத்த ஆவி, இல்லைன்னா அசுத்தாவி வரும். அப்போ உங்களுக்குள்ள வந்திருக்க ஆவிக்கிறப்ப பூமிக்குரியெல்லாம் நடக்குதுகளா, பரலோகத்துக்குரியல் நடக்கணும். அந்த ஆவிக்க கனியை பார்த்துருவோம். எத்தனை அடித்தாலும் போகாது. சரி பண்ணி இல்லாமல் பல சபையில் பாஸ்டர்மாருக்கே தெரியாது. கையை அடித்து சட்டையெல்லாம் கீறி அப்படி அலறி அடித்தோடனே பாஸ்டர்மாரெலாம் நினைக்கிறது பயங்கர எழுப்புதல் ஆக்கணும். எழுப்புதல்னா சட்டையை கீறுதா? எழுப்புதல் இப்போ ஏன் சட்டையை தலையை பிரித்து போட்டுட்டு சட்டையை கீறான், இதுவும் தலையை பிரிச்சு. எழுப்புதல்னா பரிசுத்த தேவ நீதியை தைரியமாக வைராக்கியமாக செய்யறதுலையே எழுப்புதல் இல்லையா? எல்லாரும் வேற சூழ்நிலை, ஒரு ஆள் மட்டும் எதிராக நடக்கணும், அதுக்கு பேர் தான் எழுப்புதல். புரியுதா நான் சொல்லுது? ஆற்றுல மீன் போ, தண்ணி வேகமாக போனாலும் அந்த மீன் எதிராரி போகிறத பார்த்துருக்குதுங்களா? பார்த்தியலா? நமக்கு சின்ன அறிவியெல்லாம் குதிச்சு மேலே போயிடும். நான் பார்த்துருக்கேன் எங்கள் ஊரில் குதிச்சு மேலே போயிடும். ஏன்? டேய், அதுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கு பார்த்துக்க. இந்த மீனை பிடிச்சி கொன்று அந்த ஆற்றுல போட்டுப்பார். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா தலை வேற, வால் வேற, சிறவு வேற, பிஞ்சு நஞ்சு வெள்ளத்தில் போகும். புரியுதா அவனுக்கு சொல்லுது? அப்போ பரலோகத்திலிருந்து ஆய்வு வந்தா உலகத்துக்கு எதிராக எதிர்நீச்சல் போகக்கூடிய, வேறுபட்டு நடக்கக்கூடிய, சுற்றி இருக்கிறதெல்லாம் வேற, இந்த ஆள் மட்டும் வேற. ஏன்? உள்ள ஒரு வேற ஒரு அங்கேருந்து வந்து ஆவி இருக்கு. மற்றவர்களுக்குள்ள இருக்கு என்ன ஆவி? உலகத்தின் ஆவி. எபேசியர் 2:2. முற்காலத்திலே நாம உலக வழக்கத்தின்படியாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்துல இப்பொழுதும் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகாரப்பிரபுவின் ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டு வந்தீர்கள். அப்போ ஆகாயத்து அதிகாரப்பிரபுவின் ஆவி அது உலகத்தின் ஆவி. அதனால தான் உலக வழக்கத்தில் எல்லாரும் தலையை அப்படி வெட்டினா உடனே இந்த எங்கே ஏறணும் இவன் அப்படியே தலையை வெட்டுவான். அவள் துணியெல்லாம் வெட்டி கீறி போட்டுட்டு வர மாதிரி போனால் உடனே அந்த குட்டிக்கு அந்த பேயா இருந்துச்சுன்னா உடனே அதை செய்யும். சொல்லவே வேண்டாம். ஆமாம், ஃபேஷன் ஃபீவர் இஸ் ஸ்ப்ரெட்டிங். ஒரு துணிக்கடை கவரில் எழுதியிருக்கு, ஃபேஷன் ஃபீவர் இஸ் ஸ்ப்ரெட்டிங். காய்ச்சலா? வைரஸ் காய்ச்சல். காய்ச்சல் பரவுதுன்னு கொள்ளாமா? காய்ச்சல் தான், சரியான வைரஸ் தான். ஒரு டபார்னு பிரசங்கமே பண்ணாண்டாமே, தன்னால் நடந்துரு பார்த்தியா ஒரு அர்த்தத்தில் இருந்து. அதுதான் உலகத்தின் ஆவி. அவர்கள் தங்கள் மனசு மாம்சம் விரும்பினவர்களை செய்து சுவாபத்தினாலே கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம். அப்போ பரலோக தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சா என்ன கிடைக்கும்? அது அப்போஸ்தலர் 5:32. தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருள்ள பரிசுத்தாவி சாட்சி. நல்லா புரிஞ்சுக்க. பரலோக தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சா அந்த பரிசுத்தாவியை உனக்கு தந்து உன்னை குறித்து சாட்சி கொடுப்பார். என்னது? சும்மா நான் தேவைப்பில்ல அந்த கோயிலுக்கு போகிறேன், இந்த கோயிலுக்கு போகிறேன், சிலுவை வச்ச கோயிலுக்கு போகிறேன், இப்படி எல்லாம் தேவைப்பில்ல ஆக முடியாது.
நீ அப்படி வந்து நீ தேவை பிள்ளை எப்போ ஆவேன்னா, நீ கழுவப்பட்டு ஆண்டவருக்கு தேவனுக்கு கீழ்ப்படியணும். இயேசுவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிஞ்சா தேவன் தம்முடைய ஆவியை நமக்கு தந்து சாட்சி கொடுப்பார். இயேசுவை ஞானஸ்நானம் பற்றி கரையேறின போது இவருடைய நேசகுமாரன் பிரியமா இருக்கிறேன்னு ஆவியானவர் வந்து தானே சாட்சி கொடுத்தாரு. ஆவியானவர் வந்து தானே சாட்சி கொடுத்தாரு. அப்போ உலகத்தின் பிள்ளைகளுக்கு உலகத்தின் ஆவி வந்து சாட்சி கொடுக்குதில்ல. பார்க்குறீங்களே, பார்த்தோன்னே தெரியும் இது உலகத்தின் ஆவி தான். பார்த்தியா, கண்டாளுது சாட்சி. இது மாதிரி தான் பரலோக தேவனுடைய பிள்ளைகளுக்கு பரலோகத்திலிருந்து வந்த ஆவி வந்து இவைய எனக்கு பிள்ளைய ஒன்ன மாதிரி நடக்காது, நேரத்து வித்தியாசமாக தான் நடக்கும். வேணா பார்த்துக்க, சாட்சிப்படுத்துவாரா இல்லையா? பண்ணணுமா வேண்டாமா? அப்போஸ்தலர் 15:8 இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்தாவியை தந்தது போல அவர்களுக்கும் பரிசுத்தாவியை தந்து அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ பரலோகத்தின் தேவன் ஆவியாய் வந்து வாசம் பண்ணி சாட்சி கொடுக்காதவர்கள் யாரும் தேவ பிள்ளை கிடையாது. சரியா? ரொம்ப முக்கியமான சொல்லிருக்கேன். அது வரும்போது தான் தெரியும் தேவ பிள்ளை யாரும் மற்ற யாரும். நாங்கள் எல்லாம் பார்த்தது தான். ஆளுவெல்லாம் வாயில முறக்கோ பிறப்பு ஏக்க படியில் மாட்டி ராத்திரியோட ஒரு பிரசங்கியாரு கண்டியா அன்னைக்கே சொன்னேன் தேவ பிள்ளையா மாறு, தேவ ஆவினால நிரம்பிடு, அந்த முத்திரை உனக்கு வேணும், இல்லைன்னா பேய் அடிச்சுட்டு போயிடுவான்னு சொன்னால் உனக்கு மனசிலாவே இல்லையா? நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், அந்த முத்திரை அடிச்சாச்சு, முத்திரை வச்சுக்க. இப்போ எங்கே போச்சு முத்திரை? நான் அப்படியெல்லாம் சந்திச்ச ஆள் வரும். என்ன முத்திரை? இயேசுவை ஏற்றுக்கொண்டோன்னா முத்திரைன்னு சொன்னேன், இப்போ பேய் அடிச்சோன்னா வந்திருக்கேங்க. டேய், அது அப்போஸ்தல அனுபவம் 2ஆம் அதிகாரத்தில் பாரு எப்படி நடந்துன்னு. இயேசுவின் தாய் மரியாள் அங்கிருந்து சோம் பண்ணி எப்படி வாங்கினாவன்னு பாரு, அந்த வல்லமையை பாரு. இதெல்லாம் இருக்கு இல்லையா? அப்போ உனக்கு மட்டும் புதுமையாக வந்ததோ? அவங்களுக்கு இயேசுநாதருக்கு வந்த முறை வேற, அப்போஸ்தலருக்கு வந்த முறை வேற, உனக்கு வந்த முறை வேறன்னா அது வேற ஆவி. இதில் தேரையில இல்லையா? அந்த இதில் அது வேற தானே, புரிஞ்சுதா? அப்போ பரிசுத்த ஆவினால தான் தேவ பிள்ளைங்கிற சாட்சி. பரிசுத்த ஆவி தான் பரலோக தரிசனங்களை சிந்தையை தந்து நடத்துகிறார். பரிசுத்த ஆவி தான் உலகத்தை ஜெயிக்க பலம் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் 2 கொரிந்தியர் 3:18 நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிற வண்ணமாய் கண்டு அந்த கர்த்தருடைய அந்த ஆவியினாலே மகிமையின் மேல் மகிமை அடைந்து அந்த சாயலாத்தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம். சரியா? அது இன் இங்கிலீஷ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், இப்போ நடக்குது. அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்னது? அவர் பலப்படுத்துறது உண்மை, கனி கிறிஸ்துவின் சாயலை நமக்குள்ள உருவாக்குது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இது இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட ஆவி. அப்போஸ்தலர் 10:38 தேவன் அவரை பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நிரப்பினார், தேவன் அவரோட கூட இருந்தார். இது இயேசுவுக்கு கொடுத்த ஆவி. கலாத்தியர் 4:6 தம் குமாரனின் ஆவியை நமக்கு அனுப்பினார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த அதே ஆவியை அவர் நமக்குள்ளே புத்திரனின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். அப்போ அந்த ஆவி வந்தா நமக்குள்ள இயேசுவின் சிந்தை வரணும். பிலிப்பியர் 2:5 தானே? கிறிஸ்து இயேசுடைய சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்போ கிறிஸ்து இயேசுடைய சிந்தை எப்போ வரும்னா அவருக்குள்ள இருந்த ஆவி வந்தாதான் அந்த சிந்தை வரும். ரோமர் 8:15 அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர ஸ்வீகாராவி. ஹல்லேலூயா. ரோமர் 8:9 கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. சரிதானே? அப்ப பரலோகத்திலிருந்து வந்த ஆவி, இயேசுக்குள்ள இருந்த ஆவி நமக்குள்ள வந்தா பரலோக சிந்தை வரும், பூலோக சிந்தை போவோம், ஆவியின் கனி வரும், மாம்சத்தின் கனிகள் எல்லாம் போவோம். இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தை நமக்குள்ள வரும், கனி வரும், குணம் வரும், நாம் இயேசுவை போல மாறிட்டே இருப்போம். புரியுதா நான் சொல்லுது? எபேசியர் 4:11 நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிற வண்ணமாய் கண்டு சாரி 4:11 நாம் எல்லாரும் தேவகுமாரனை பற்றும் அன்பிலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவ நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்து பொருட்டு சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக சிலரை அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷர்கள் 5 விதமான ஊழியக்காரர்களை ஏற்படுத்தினார். அடுத்தது, நாம் என்ன குழந்தைகளா இருக்கப்படாது. மனுஷருடைய சூதும் கள்ளத்தனமும் நிறைய சுத்தி அடித்தோம், பலவித காற்றுகளினாலே ஓடிக்கிட்டே வண்டிகாரன் தெரியாம இருக்கிற இடத்துல இருந்து வசனத்தை வாசிச்சு ஆவியானவரோட நடந்து அன்புடனே சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் வளர்கிறவர்களா இருக்கும்படி அப்படி எப்படி செய்தார்? சபையை வச்சார். இல்லையா? அப்போ ஒரு சபைக்கு வேலை என்னன்னு சொன்னா, பியா போக்குதோ நோய் சவமாக்குதோ ஒவ்வொருத்தன் ஒரு சாமியை வச்சுக்கிட்டு சுத்திட்டே இருக்கான் இல்லையா? இது மாதிரி ஒரு இடபாடு இல்லை. பார்த்துடுங்க, இன்னைக்கு குருசடி மாதிரி ஆக்கி போட்டாவே இல்லையா சபையை? ஆமாம், அங்கே போய் ஒரு சிலுவை நட்டு ஒரு குருசடி விட்டு 5-6 அங்கே இயேசு தான் ஆராதிக்க அங்கே போய் இருந்து
இயேசுவாயிக்கணும், அம்மையை கூப்பிடுவான், அப்பனை கூப்பிடுவான், தூதர் வான தூதர், அந்த தூதர்னு ஒரு 33 கோடி பேரை கூப்பிட்டு அவன் என்னத்துக்கு போயிருக்கான்? அவனுக்கு பே போகணும், அவனுக்கு சொக்கை எடுத்துடணும், அவனுக்கு கடன் தீரணும், அவனுக்கு வீடு கட்டணும், அவனுக்கு மக்களை கட்டி கொடுக்கணும். அவன் அங்கே ஒரு குருசடி தான். இப்போ பெந்தகோஸ்தேக்காரெல்லாம் ஒரு அடுத்த குருசடி, இயேசு குருசடி வச்சிருக்காங்க. இப்போ இயேசு ஆராதிப்போம், நமக்கு பே போவோம், நோய் போவோம், உலகத்தில் உயரத்தில் ஏறலாம். எப்போ இயேசுவை போல மாற போறிய? சபை என்ன சொல்லுது? குருசடியா? இதெல்லாம் ஆண்டவர் செய்கிறாருப்பா, உங்களுக்கு தர்றாரு. தேவ சாயல் அடையும்படி, கிறிஸ்துவின் சாயல் அடையும்படி 2 Corinthians 4:16. ஆனபடினால நாங்கள் சோர்ந்து போறதில்ல. பரமான மனுஷன் வர வர கல்லாட்டு தட்டி போகுது, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள், உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுவதுக்கு இல்லையா அவங்கள கூப்பிட்டு இருந்து. எபேசியர் 3:15-16 அப்படி ஆவியினாலே உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படும். இல்லை இதுக்கு இல்லையா அவங்கள கூப்பிட்டது? இது குருசடியா? அது கத்தோலிக்கா குருசடி, இது பெந்தகோஸ்தே குருசடியா? அப்படி தானே போயிட்டு இருக்குப்பா லட்சணம். ஆமாம், நிறைய நடக்கும். இந்த அடி இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தல தீர்க்கதரிசி அஸ்திபாரம். இயேசு சொல்வார் மத்தேயு 28 கடைசியில், நான் கட்டளை இட்டதான் நீங்கள் உபதேசம் பண்ணணும். இயேசு சொன்னதுதான் நமக்கு அடிஸ்தானம். பழைய ஏற்பாடெல்லாம் நீங்கள் இப்போ பேசப்படாது. இயேசு சொல்லார், நான் சொன்னதுதான் கட்டளை இட்டதான் உபதேசம் பண்ண உங்களை வச்சேன். வசனம் நிறைய எடுப்பேன் நான். அது பிறகு சீடர்கள் நீங்கள் பேசி 2:20 அப்போஸ்தல தீர்க்கதரிசியோட அஸ்திபாரத்தில் கட்டப்பட்டவர்களாக கிறிஸ்து மூலகள். அப்போ இயேசுக்கு உபதேசம் தான் மூலை. ஒரு வீடு கட்டவள மூலகள் தானே வச்சனா? அதான் இயேசு சொன்னது செஞ்சது. அந்த நூலை கட்டி அதுக்குள்ள மற்றகள், இது அப்போஸ்தலர்கள், இதாக சபைக்கு அஸ்திபாரம். இந்த அஸ்திபாரத்துக்கு ஏற்ப ஏதாவது இருந்தால் நம்ம பழைய பாட்டில் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. நீங்கள் அஸ்திபாரத்தை இயேசுவேனா உள்ள போனால் யாக்கோப் இருக்காரு, தாவீது இருக்காரு, ஆபிரகாம் இருக்காரு. நான் கேட்க வேண்டும், பிரசங்க யாரு? இயேசுவேன்னு உள்ள போட்டியா இல்லையா? இந்த இயேசுவை பற்றி ஒரு வார்த்தை பேச இல்லை, அவருக்கு வசனத்தை பேச இல்லை. இப்படி பிசாசு ஒரு தந்திரத்தை செய்கிறான். அஸ்திபாரத்தை வைங்க, கிறிஸ்துவின் அஸ்திபாரம். யாக்கோப் அஸ்திபாரத்தை போடுவேன் கூப்பிடல இல்லையா? இதில் இருந்துட்டு சில விஷயங்கள் கடந்து வந்த பாதை, நீதிமான்களோட அதில் சில தியானங்கள் இருக்கு இல்லையா? திருஷ்டாந்தமாக வச்சிருக்காது, அது ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ அஸ்திபாரத்தை அங்கே கொண்டு போட்டுட்டு இயேசுவை விரட்டி போட்டியாலே எப்படி வருவார் உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு? எப்படி இயேசுவின் சாயல் வரும்? எப்படி இயேசுவின் சிந்தை வரும்? எப்படி இயேசுவின் ஆதி அப்போஸ்தலர் கால நடந்த அற்புதங்கள் என்று காலம் அவருக்கு அற்புதம் எனக்கு வேணும், அந்த அப்போஸ்தல அனுபவம் வேண்டாம். குலமா டேய், அப்போஸ்தல அனுபவம் எல்லாம் எப்படி வராது? அப்போஸ்தல அனுபவத்தில் இருந்தால் அது நடந்து என்ன கெட்டுறாவ இதெல்லாம். இப்போ நீங்கள் யாக்கோபையும் தாவீதையும் ஆபிரகாமையும் உள்ள கொண்டு வச்சுக்கிட்டு அப்போஸ்தல அனுபவத்தை தேடுதியெல்லாம் அற்புதம் வேணுமா உங்களுக்கு? இயேசுனாருக்கு அற்புதம் வேணுமோ? அப்போ இயேசுனாருக்கு மையத்தில் வை, அவரை எல்லாத்துக்கும் மையமாக வச்சு போங்க. இதெல்லாம் சபைகள் பெந்தகோஸ்தே சபையெல்லாம் பேயா கொண்டு போகிற வைத்து பேசிக்கிட்டு நான் நிறைய பேசணும், நிறைய இல்லை, உங்களுக்கு கொஞ்சம் புரியணும்னு நினைக்கிறேன், சரியா? அப்போது இயேசு சொன்னது செஞ்சது, அப்போஸ்தலர் சொன்னது செஞ்சது, இதுதான் நமக்கு அஸ்திபார். பரிசுத்த ஆவியானவரால் நடத்த, பரிசுத்த ஆவினா வரும் கையும் காலம் உதறின்னு நினைச்சிடப்படாது. 1 யோவான் 2:27 தானே அந்த அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, அது போதிக்கிறபடி, அது பொய்யல்ல, சத்தியத்தை போதிக்க, சரிதானே? ஆவி என்ன சொன்னா, ஆவி வந்தால் எத்தனை காரியம் அவனுக்கு படிப்பிச்சு உலகத்தில் படம் காட்டி கொடுத்துருக்கு. அப்போ பரலோகத்தில் இருந்த ஆவி வந்தால் நமக்கும் தேவ பிள்ளைகளாக இருக்கிறதுக்கு நமக்கும் படிப்பிச்சிருக்கணுமே. அதுதானே இயேசுக்கும் அப்போஸ்தலருக்கும் கிடைச்சது. இதாக சபைக்கு அனுபவம். நான் எல்லா சபையிலும் சொல்லுவேன், இயேசுநாதர் வாரக்கு முன்னே ஆதி அப்போஸ்தலர் அனுபவம் இல்லைன்னா நீங்கள் ஒரு வயலும் போக மாட்டிய, வேணும்னா பார்த்துக்க. யாக்கவும் வரமாட்டான் கூட்டிகிட்டு போகிறதுக்கு, தாவீதும் வரமாட்டான், வேணும்னா பார்த்துக்க. அவர் சொன்னதை செஞ்சு அவருக்கு வழியில் நடந்தா அவர் ஒன்றும் கூட்டிகிட்டு போகிறார். பாஸ்டர் லேசா சுட்டி காட்டுறாரு, சரியா? அது 1 யோவான் 2, ஆமாம் 1 யோவான் 1:3 எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறது. நீ எந்த சபையில் இருக்கானல்ல உன்னிட்ட அவர் கேட்க போகிறது கிடையாது, நீ எந்த சபையிலும் இருந்துட்டு போ, அதுக்குள்ளே நாங்கள் போகலை. நீ இயேசுவோடும் அவருடைய பிதாவோடும் அவருடைய குமாரனோட ஐக்கியத்தில் இருக்குதியா, பிதா சித்தம் செய்கிற எல்லையில் இருக்குதியா, தூய ஆவியினாலும் நடத்தப்படுதியா, ஆவியின் கனி மறுரூபம் நடந்து அண்ணா இயேசு வரும்போது கூட்டிகிட்டு போவார். நான் அந்த சபையாக்க மணவாட்டி சபை, மணவாட்டி இல்லாத சபை, ஆமாம் நிறைய தந்திரமான பேரெல்லாம் வச்சுருக்கா. நாங்கள் பார்த்தோம், அங்கே உள்ள போய் பார்த்தா மணவாட்டிக்கு லட்சணத்தையும் பார்த்தோம், அது வேண்டாம். நம்ம இயேசுவோட இருக்கணும். அப்படி இருந்தால் நீ எங்கே இருந்தாலும் ஒன்று ஆண்டவர் கூட்டிகிட்டு போவார். அதனால் சபை சங்கமனம் பார்க்காத, முடித்தேன். நம்ம இயேசுவை பார்த்து ஓகே அதான் எனக்கு வந்துட்டே இருக்கும், அது ஒரு பிரச்சனை, போயிடும், நீங்கள் போயிட முடியாது. அது எபிரேயர் 12:1 பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய யாரை நோக்கி ஓடு? இயேசு நோக்கி. நான் ஒன்றும் சொல்லணும், நிறைய பிரசங்க ஆபிரகாம் விசுவாசிக்க தவப்பேன், ஆபிரகாம் உனக்கு எப்படி தவப்பானான்னு கேட்டேன். நான் நேராக தான் கேட்கணும். இஸ்ரவேலர்களுக்கு அவர் விசுவாசி தவ. நமக்கு இயேசுநாதர் இல்லாடா விசுவாசம், அவர்களே பேய விரட்டுறாரு. ஆமாம்
ஏசு பேய விரட்டார், நோய் ஏசுநாதர்லயே விசுவாசத்தை உண்டாக்குனாரு. அப்படி இல்லை அந்த வசனம் சொல்லுது. அவர்களுக்கு ஆபிரகாம் யூதர்களுக்கு தான் பொருந்தோம். அங்கேருந்து வந்தோம், வந்ததுனால நாம் சில அங்கேருந்து வந்தோம், அது மூலம் இந்த வேதம் வந்தது, நாம் சில விஷயத்தை படிச்சுட்டு எடுத்துக்கலாம். ஆனால் நமக்கு பிரதானம் இயேசு. அல்ல இல்லையா? இயேசு உனக்கு பேய விரட்டி நோய் சுகமானது, உனக்கு அந்த விசுவாசமே வந்தது, தெய்வ விசுவாசம் வந்து இங்கே போனோம், இங்கே வந்தது அடுத்த. அப்போ இயேசு தான் நமக்கு தாப்பன் மையம். அப்போ அவரை நோக்கி ஓடு, அவரை பார்த்து ஓடு, அவர் தான் தொடக்கிறார். அப்போ அவரை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே அந்த வார்த்தை அடுத்த பிரச்சனை. இதுவரை நீங்க அங்கோடி எங்கோடியோ மாமா மச்சான் மச்சினின்னு சொல்லிட்டு ஓடின மாதிரி இனி ஓடிவிட முடியாது. இது வேற ஓட்டம், அது வேற இடத்துக்கு போகுது, இது வேற இடத்துக்கு போகுது. புரியுதா? அது பாதாளத்துக்கு போகுது. உன்னை பரலோகத்துக்கு பிறகு உன்னை பிரிச்செடுத்தேன். பிரித்தெடுக்கிறார். அவர்களுக்கு கூட போனா போறோம்னா போ, அது வம்பாடு. பரலோகத்துக்கு போனோமா வேறுபாடு, செப்பரேட்டட் லைஃப். நீங்க வந்து 2:40-41 மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள்னு பிரசங்கம் பண்ணான்ல, அவனுக்கு வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு தான் ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. இப்போ எப்படி கொடுக்குறாங்க தேடி பாருங்க, போங்க. பின்ன பியா வராம பிரசுதாவியா வரும். வேறுபாடு, செப்பரேட்டட் லைஃப். யோவான் 15:9 நீங்கள் உலகத்தாராக இருந்திருந்தால் உலகம் உங்களை சிநேகித்திருக்கோம், நீங்கள் உலகத்தாராக இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து என்ன செஞ்சாரோ பிரித்தெடுக்கிறார், தெரிந்தெடுத்தபடினாலே பகைக்கிறது. அல்ல 19 உலகத்திலிருந்து என்ன செய்யறாரா? பிரிச்செடுத்தாரா? ஆமா, அவர் கொஞ்சம் பிரிச்செடுக்க பார்க்காரு. நாங்க தான் பிரிய மாட்டோம். கொள்ளாமா, நாம தான் என்ன படாதான். ஆமா, பின்ன இவ்வளவு இத்தனை வரியம் கடந்து வந்த பாரம்பரியத்தை விட முடியுமா? நாங்க 300 வரியை தள்ளப்பட்டு அப்படியே வச்சுக்க. அல்ல இல்லையா? இதெல்லாம் பேசக்கூடாது. ஒவ்வொரு நாளும் எண்ணக்கும் முடிவு வரி அந்த கடைசி வரைக்கும் மனம் திரும்புதல் நடந்துகிட்டே இருக்கணும். அல்ல இல்லையா? நான் 30 வரியா என்னத்துக்கு 30 வரியா 3ஆம் கிளாஸ்ல தானே இருக்கா? நீ 30 வரியா 30 ஆள் இருக்கு இன்னும் 3ஆம் கிளாஸ். அப்படியா? அவன் முந்தினவர் பிந்தினவர்லாம் சொல்லியிருக்கு. அப்படி ஆண்டவரோட நடக்கிற ஒரு அனுபவம். இதே நமக்கு தேவனோட சஞ்சரிச்சனால இல்லையா எடுத்துக்கிட்டு போனாரு. நீ ஆண்டவரோட சஞ்சரிச்சா இல்லையா உன்னை கொண்டு போக வருவார். கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ உலகத்தோட சஞ்சரிச்சா அவன் வரணும், உலகத்தின் அதிபதி. பிரசங்கிமாரோட சஞ்சரிச்சா உனக்கு பிரசங்கிமார் வரணும், தலைவமாரு. அப்படிதான் நான் சொல்லணும். இப்ப எல்லாருமே பாஸ்டர்மார்க ரசிகர்கள். ரசிகர் மன்றமா இது? சபைனா ரசிகர் மன்றமானு கேட்டேன். தேவன் ஆண்டவரை பாரு, அவருக்கு பிறகு அவங்க கனப்படுத்த வேண்டிய கண்டிப்பா கனவீனம் பண்ண சொல்லல. ஆண்டவரை மிஞ்சி நமக்கு எதுக்கு ஒரு ரசிகன்னு ஒரு தலைவன்னு கேட்டேன். புரியுதா நான் சொல்லுது? மரியாதையா இருக்கணும். நான் சபையிலெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசிடுவேன். ஏசுநாதர் வரும்போது ஒன்று கூட்டிட்டு போறோம்னா அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவருடைய மந்தையில இரு, அவருக்கு உரியவர்களோட இரு, பரிசுத்தவானுடைய ஐக்கியம். அதுக்கு ஒன்றும் எதிராக ஒன்றும் பேசல. எல்லாம் அஸ்திபாரம் அங்க இருக்கு, அவர் நம்ம கவனிக்கிறார். புரியுதா நான் சொல்லுது? இந்த அனுபவத்தை கொண்டு வரணும். யாரும் தயாரில்ல. பிரசங்க யாரு கேட்க நல்லா தான் இருக்கு. இப்படி எல்லாம் போனா நமக்கு செப கட்ட முடியாது. பாருங்க, இவனுக்கு கோபுரம் கட்டணும், யாராப்லைன் வாங்கணும். சரி, கோபுரம் கட்டி யாரு போறோம்? செத்தப்புறம் எங்க போவா? அது ஒரு போன 2 விண்ணக வாழ்வின் 3ஆம் ஆண்டு ஒன்று எழுதி அங்கே ஒட்டிடணும் செவரில். சாவுகளை விண்ணகம்னா இவனுக்கு தெரியாது. அங்கே போகிறவங்க வழியே இல்லை, சிந்தனை இல்லை. செத்த பிறகு நோட்டி விண்ணகத்தை போயிடுவாங்களோ? அப்படியா? ஒரு நாள் கூட இப்படி தானேடாப்பா நீங்கள் செய்திய அடக்காராதனைகள் நான் பேசுவேன். எல்லாரும் சாட்சி சொல்லியாச்சு, அவர் அப்படியாக்கம் இப்படியாக்கம். நல்லது சாட்சியாக இருக்க வேண்டியதான், சாட்சி சொல்ல வேண்டியதான். இன்னொரு சாட்சி இருக்கு பார்த்துக்க. வெளிப்படுத்த விசேஷம் 3:5 ஜெயங்கொள்ளவர் எவனோ அவனுக்கு பேர நான் கருக்கி போடாம பிதா முன்பாகவும் பரிசுத்த தூதர் முன்பாகவும் அரைக்க பண்ணுவேன். அங்க ஒரு சாட்சி இருக்கு. இந்த சாட்சி மண்ணோல வச்சு மலர்வழி அவங்க அந்த ஆளுக்கும் கேட்காது, நம்ம வீட்டிலே கணக்காரு கேட்காது. இது கள்ள சாட்சி தான், சாட்சியா இருக்கணும், அதுக்கு எதிராக பேசுறது இல்லை. ஆனா இதோட ஒரு முக்கியமான சாட்சியா இருக்கு, சாட்சி இருக்கிறது. ஏசுநாதர் சொல்லுவ சாட்சி. அவர் என்ன சாட்சி சொல்லுவாரு? அங்க 7 சபைக்கு சொன்ன செய்தி இருக்கு. நீ குருடை, நொண்டி, தரித்திர சாட்சி இருக்கா? ஆமா, நீ உயிரிழந்து படம் காட்டுகிறாய், செத்த சிங்கம் சொல்லுவாரா? இருக்கா? எல்லாரும் இது மாதிரி அவர் சரன்னு பேசி போடுவாரு. இந்த அரசியல் வித்தை எல்லாம் அவருக்கு தேவைப்படாது. இல்லையா? அதனால ஏசுநாதர் நம்ம கொடுத்து சாட்சி கொடுக்கறது ரொம்ப கவனமா இருக்கு. மற்ற சாட்சி கொடுத்தாலும் சரி, கொடுக்காத வழியே போன நம்ம சாட்சியா இருப்போம். அது நம்மளால தான் செய்ய முடியும். இவன் மாறி நல்லவனை மோசக்காரன்னு சொல்லுவான், கள்ளப்பயவளுக்கு பதவி கொடுப்பான். இதுதானே உலகத்தில் பார்க்க அவனுக்கு ராஜ்யத்தில் அதுதான் நடக்கும். அதான் இயேசுக்கும் அப்போஸ்தலருக்கும் அதுதான் நடந்தது. நாங்கள் பார்க்க தானே செய்யும். சரி. அப்போ இடுக்கமான வாசலில் சிலர் என்ன அடுத்த ஒன்று வருது, சிலர் நிறைய பேர் போறாவ. ஏசுநாதரே சொல்லுவார், இடுக்கமான வாசல்ல சிலர் போறாவ, சிறும் அந்த ஏன்னு சொல்லுவார். பின்ன நீ எதுக்கு அதை பெருசாக்க போறா? நீ கேட்ட போட்டோன்னு நிறைய பேரை கூட்டிட்டு போயிட முடியுமா? அது முடியாது.
தேவ சித்தம் செய்து தன்னைத்தான் வருது சிலுவை எடுத்து போறது, அதுக்காக தேவன் அழைக்கிறவர்கள் வருவார்கள். இல்லை இல்லையா? எல்லாரும் இந்த விகேட்டை பெருசாக்கிறணும், நீ வேணா கோபுரம் கட்டிடலாம், நீயும் போறதில்லை, உனக்கு ஆளுவலம் போறதில்லை. இல்லை இல்லையோ? புரியுதா? புரிஞ்சுங்களா? இப்படி எல்லாம் ஆளோ சொல்லாவ. சில வேலை கத்தோலிக்க பாருங்க, நாங்கள் தாய் சபையாகும், இவ்வளோ வாழ் இருக்குது, நீங்கள் 1-2 பேர் வாழைச்சேர் வேலையெல்லாம் இருக்குதியே அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் சொல்லுவோம், இயேசுநாதர் சொல்லியிருக்காரு, சிறுமந்தாய் சிலர் தான் போவாவ, நிறைய பேர் போக மாட்டாவ, அதுக்கிட்ட பயப்படாத, இவன் நெஞ்சதான் படம் காட்டுவான், மலர்களையும் வச்சு முடிச்சுட்டு போயிடுவான். அவர் வேறு வேலை உயிர் தள்ளுவான், வேற வேலை தான் காணணும், உயிர் தள்ளு தான் அங்கே போகிறது. அல்ல இல்லையா? புரியுதா நான் சொல்லுது? நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும். நீ மலர்வளைய வச்சியா, அஞ்சலி சொன்னியா, அதெல்லாம் எனக்கு காரியம் இல்லை, எனக்கு ஆண்டவட்ட போவேன் நல்ல நிச்சயம் இருக்கு. அல்ல இல்லையா? அவர் என்கிட்ட பேசுறாரு, என்ன நடத்துறார், தைரியப்படுத்துகிறார், உத்தரவாதத்துக்கு என்ன இருக்கு, நீ போடாடு சொல்லக்கூடிய உறுதி விசுவாசிக்கு இருக்கணும். புரியுதா? இப்படி வாழக்கூடிய அனுபவத்தை இந்த காலத்தில் நீங்கள் உண்டாக்கணும். உண்டாக்குவீங்களா? இல்லை பெருசுங்க, யாரை ஒரு மாதிரி உருட்டுனா இதுவரை பையன் இனி கொஞ்சம் தடவை உருண்டா போய் குண்டில் அவ்வளோ போகிறேன்னா போ, வேற என்ன செய்ய முடியும்? நாங்கள் அநேகர் அப்படி தான் சொல்லுவாங்க, இப்படி எல்லாம் போனால் நமக்கு கோபுரம் கட்ட முடியாது பெருசுங்க, யாரு ரொம்ப கஷ்டம், அதனால கொஞ்சம் அப்படி என்கிட்ட பாச மாதிரி சொல்லியிருக்காங்க. நாங்களும் கொஞ்சம் காலம் அப்படி பார்த்தோம் இப்படி பார்த்தோம், பிறகு எங்களுக்கு நின்று பிடிச்ச முடியலை, அதனால படம் காட்ட ஆரம்பித்தோம். படம் காட்டி ஒருத்தர் இப்படி படம் எல்லாம் காட்டி எல்லாம் பெரிய இதெல்லாம் கட்டினாரு. அப்போ அடுத்த வீட்டுக்காரன் கேஸை போட்டு பூட்டி போட்டிருக்காரு, கேஸ் நடக்கு, கல்யாண மண்டபத்தில் நடக்கு கூட்டம். இப்போ அல்ல இல்லையா? ஆண்டவருக்கு பின்னால் போயிருந்தேன்னா அவர் வழியை காட்டியிருப்பாரு, நியாயமாட்டு போயிருக்கலாம். நீ படம் காட்டி பெரிய கட்டணம் கட்டியாச்சு, எல்லாம் கட்டி தரப்போலாவுக்கு முந்தின நாள் ராத்திரி இது ஒரு பிரச்சனை பண்ணல, அடுத்த வீட்டுக்காரன் கேஸை போட்டான், இன்னும் நடந்துகிட்டே இருக்கு. இவருக்கு கூட்டம் இப்போ கல்யாண மண்டபத்தில் நடக்குது. நான் மனசுக்குள்ள நினச்சிட்டேன், அன்னைக்கே சொன்னார், என்கிட்ட தான் சொன்னார், நானும் இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ணினேன், போகிற நின்று பிடிச்ச முடியாது பார்த்துடுங்க அப்படி இப்படின்னு சொன்னவரை இவர் தான். மனசுக்குள்ள நினச்சிட்டு அவர்கிட்ட சொல்லலை. இப்போ போட்டி போட்டுட்டு கல்யாண மண்டபத்தில் கூட்டம் நடத்துது தான் அவர் தான். மரியாதையை ஏசினாருக்கு பிள்ளை போயிருக்கலாமா? போயிருந்தா லாபமோ நஷ்டமோ அவர் வச்சது தான். அவர் சொல்லார், நான் திறந்தா ஒரு தினம் பூட்ட முடியாது, நான் பூட்டி போட்ட இது உனக்கு தெரியும் இல்லடா, நீ பெருசங்கியே மற்றவனை விட்டுருவோம், அவனுக்கு தெரியாது, நமக்கு தெரியல, அவர் திறந்தா பூட்ட முடியாது, அவர் அடைச்சா திறக்க முடியாது, சிக்கல். அப்படி போயிருப்பேன்னா பிரசங்கம் பண்ணுகிற நானே ஆகாதவனை இப்போ கொஞ்சமாவது நமக்கு குறை வரும், மனுஷன் தாங்க. அதனால் ஆண்டவர் உடைய நாமத்தில் நிற்கிறேன், கொஞ்சம் தகுதிப்படுத்தும், இல்லைன்னா சரி வராது. ஒரு புத்தி வேண்டாமா? எனக்கு இது ஒன்றும் கிடையாம நாடகம் நடக்குது, ஒரு காலம் சிங்கம் தான், இவ செத்து கிடக்கு, செத்த சிங்கத்தை விட உயிருள்ள நாய் வாசி. அதெல்லாம் ஆகவே ஆண்டவரோட நடப்பியலாம். என்ன பார்த்தோம்? பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம், பரலோக சித்தமும் பூலோக சித்தமும் ஒன்றுக்கு ஒன்று எதிரானது. இது மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க. அவருக்கு இப்போ மனுஷனுக்கு முன்பு மேன்மை எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பு அறிவறுப்பாரு. சரியா? அது புரியணும். இயேசு 2 கள்ளமாருக்கு நடுவில் விட்டுருந்து, மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன், அவர் பிதாவாகி தேவனுடைய வலது வாரத்தில் மரித்தேன், சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். ஒரு சம்பவம் சொல்லி முடிக்கிறேன். ஓகே, அது என்னன்னா லூக்கா 16:19 தானே? அது ஐஸ்வர்யவான் லாசரு 2 பேரும் வாழ்ந்தாங்க. ஐஸ்வர்யா எப்படி வாழ்ந்தான்? அனிதனமும் சம்பிரமமாய் சுகபோகம் லக்ஸூரியஸ்லி லிவிங் வாழ்ந்தான். நான் நினைக்கிறேன் லூக்கா 28ஆம் அதிகாரம் அந்த 14 வசனத்தில் இருக்கிற பூமியிலே போகையிலும் வருகையிலும் நிற்கையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான்லாம் எழுதியிருக்குல்ல, அவன் அந்த காலத்து ஆளு தானே. அவன் நினச்சிருப்பான், இதெல்லாம் என்கிட்ட இருக்குது, கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், கர்த்தர் ஒருத்தனோட இருந்தால் அதெல்லாம் கொடுப்பார், இப்படி தான் அவங்க விசுவாசம். அவன் அப்படி இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். லாசருக்கு அந்த 14க்கு பிறகு இருந்த சாபம் எல்லாம் அவன் வாழ்க்கையில் ரோட்டில் கிடக்கிறான். ஓகே, இப்போ என்ன நடந்து தெரியுமா? 2 பேரும் கண்ணை மூடினார்கள். என்னது? கண்ணை மூடுகிற மகத்தான ஒரு நாள் உண்டுல்ல, கொடியெல்லாம் கட்டுவாங்கல்ல, அந்த நாள் வந்தோடனே ஒரு நாளில் மூடினாங்களா நமக்கு தெரில. இப்போ தெருவில் கிடந்த பிச்சைக்காரன் ஆபிரகாம் பக்கத்தில் இருக்கான், ஐஸ்வர்யவன் எங்கே இருக்கிறான்? பாதாளத்திலே வேதனைப்படுறான். நல்லா புரிஞ்சுக்க, கண்ணை மூடுகிற நாம இங்கே பார்க்குற காட்சி வேறு, கண்ணை மூடுற பறவு நாம பார்க்க போட காட்சி வேறு. அல்ல, இது அநேகருக்கு தெரியலை. தலைகளாக இருக்கும். இப்பவுமே அந்த தரிசனம் வெளிப்பாடு இருக்கணும். அதே கண்ணை மூடின பிறகு சூழ்நிலை வேற, அதனால இங்கே காணுகிறதெல்லாம் அநித்தியமானவைகள். இதில் மண்டையை பகைச்சாம அந்த பரலோகத்திலே மனசை வச்சு பழகிடணும். அதுதான் விஷயம். பரலோகத்தில் மனசை வை, ஆண்டவருக்கு மேலே கண்ணை வை. இல்லையா? நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம்னு சொன்னேன், இது ஒரு தனி ஓட்டமாக்கும். உலகம் எல்லாம் வேற திசையில் போகுது, ஊருக்கு 1 வம்சத்துக்கு 2ன்னு சொல்லுற மாதிரி சிலர் தான் இதில் போறாவ. அப்படியே போயிட்டா சந்தோஷமா கண்ணை மூடிடலாம். ஆண்டவர் வரையிலன்னா நம்ம அவர்கிட்ட போகலாம். இல்லை, அந்த ஸ்தேவான கல்லறிஞ்சு கொள்றாங்கல்ல, அவன் என்ன சொல்றான்? அதோ தேவனுடைய மகிமையும் வலது பார்சத்தில் இயேசு நிற்கிறதையும் காண்கிறேன். இயேசுவோட நடந்தாதான் கண்ணை மூடுகளோ அவரை பார்த்து போக முடியும். அல்ல இல்லையா? வேற எங்க ஓடியணும்? அது ரொம்ப இதெல்லாம் வசனங்களாகும், அது மாதிரி நமக்கு வச்சிருக்கு. அப்படியே பார்த்தா அவரே பார்த்து ஓடணும். பத்தியெல்லாம் கண் அந்த கண்ணான அவர் முன்னே நிற்கிறார், பிரத்யட்சமா நிற்கிறார்.
வேற விதமா நடக்கிறவளுக்கு ஒரு தினம் வரமாட்டான், தலைவன் வரமாட்டான், இந்த கள்ளப்பிரசங்க மாதிரி வரமாட்டான், இவனோட ஒரு தினம் காணாது. வந்து எழுதிட்டு போவா, எனக்கு வேலை தானே செய்தாவா, எனக்கு ஆவியில நடந்தவன் தானே நீ, பிசாசுக்கு அவன் தூதருக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட அக்கினின்னு எழுதிருக்கு. இதெல்லாம் இருக்கிறதுனாலதான் கொஞ்சம் பிரயாசத்தோட தியாகத்தோட இந்த வெளிப்பாடு இருக்கிறதுனாலதான் ஓலைக்கடுவா இருந்தாலும் மண்ணாங்கிட்டு பார்க்கறத பார்த்துட்டு போம். போற வீணா கிடந்து இந்த மாதிரி போய் மண்ணுக்கு போற என்னத்துக்கு, விண்ணுக்கு போகணும்னு போறோம். சரியா? அப்போ உங்களுக்கு உணர்வு வரணும், புத்தி வரணும், தெளிவு வரணும். மற்ற வேலைக்கும் சொல்லிக் கொடுக்கணும். அக்கா இப்படி படம் காட்டி பரலோகத்துக்கு போயிட மாட்டா, நீ வேணா உலகத்தை ஏமாத்தி உனக்கு ஆட்டம்பர திருப்பலியா இல்லைன்னா ஆட்டக்காராதனையா அதெல்லாம் வச்சு போடுவாவ. அங்கே போக முடியாது, இது இங்கே நடக்கு. உலகத்தை ஏமாத்து நாடகமாக்கும் இதெல்லாம். அவர் எங்கே போயிருக்காருன்னு காட்டுறது மாதிரி ஐயோ பயங்கரமான காரியம் எல்லாம் இருக்கும். இப்போ வேணாம், சரி அப்படி போவாதாக்கா. இப்படி ஆக்கம் விஷயம் மரியாதை ஆண்டவர் ஒன்று நடத்தட்டு, ஆண்டவரோட நட, அந்த ஆவியல் நட, உனக்கு நிச்சயத்தை திரட்டு. அந்த நிச்சயம் உண்டான்னு கேட்கணும். கேட்டால் அவளுக்கு தெரியும் காரியம் அப்படி தானே இருக்கு. 30 இயர் முடிக்க. அதான் சென்னை வந்துடும். நான் முடிச்சேன். ஒரு சபையில் நான் பிரசங்கம் பண்ணேன். என்ன பிரசங்கம்னா, அதாவது அது இப்படி இருக்கு. இன்னும் அதாவது அந்த ஒரு ஓமை ஆண்டவர் சொன்னார். ஒரு ஐஸ்வர்யமாக இருந்தான், அவனுக்கு நிறைய வயல் நிலங்கள்லாம் இருக்குது. ஸோ அன்னைக்கு வருமானம் நிறைய வந்திருக்கு. அவன் மனசில் நினைக்கிறான், இதெல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லாத அளவு நிறைய எல்லாம் இடிச்சு கட்டுவேன், நல்லா தின்னு, நல்லா குடிக்கு ஆகோஷிக்காந்து പറഞ്ഞിട്ടങ്ങനെ ഇരുന്നു. അങ്ങനെ ആയിരുന്നപ്പോൾ ദൈവം ഒരു ചോദ്യം ചോദിച്ചു ഇങ്ങനെയാണ്, മതികേടാ, മലയാളത്തിൽ മൂടാ എന്നാണ്. മതികേടനെ ഇന്ന് പഠിച്ചാൽ ഇന്ന് രാത്രി ആത്മാവിനെ വിട്ട് എടുത്തുകൊള്ളപ്പെട്ടാൽ ஏதோ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அது அவனுக்கு தெரில. அவன் நினைக்கிறான் என்ன சாவாமல் இருப்பேன் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கிறான். இன்னைக்கு அநேகர் அப்படி இருக்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கு, திடீர்னு செத்து போகணும்னு ஒரு பயம் இருக்கு. ஒரு பக்கம் பிரசங்கியார் இருக்கிறாரு, கூட்டாய்மையா இருக்கிறாருலாம் இருந்தாலும் சபையில் பேசுறேன், முடிக்கிறேன். உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கு, மரண பயம், செத்து போனா எங்க போவேன் அப்படின்னு ஒரு பயத்தோட இருக்கிறார்கள். விசுவாசியாய் வரியங்கள் ஆன பிறவும் இன்னும் சாவு பயத்திலிருந்து விடுதலை கிடைச்சல. புரியலையா நான் சொல்லுது? இன்னும் மரண பயத்தோட ஆளுவை இருக்காவேன்னு நான் ஒரு சம்பவத்தையும் சொன்னேன். ஒரு பார்ட்டி பெரிய விசுவாசியா ரொம்ப காலம் இருந்து சாவ போற காலத்தில் என்ன கூப்பிட்டு, எனக்கு பயமா இருக்கு பிள்ளை, நான் இப்போ சொர்க்கத்துக்கு போகலான்னு நினைச்சிட்டு இருந்தேன், இப்போ சாத்தா வந்து பயம் காட்டுவேன், எனக்கு பயமா இருக்கு பிள்ளைன்னு என்கிட்ட ஒரு பார்ட்டி சொல்லிச்சு ரொம்ப வரியத்துக்கு முன்ன. அந்த கதையெல்லாம் சொல்லி இப்படியாக இருக்காவேன்னு சொல்லி முடிச்சுட்டு ஆமாம் அன்னைக்கு அந்த பாஸ்டர் கிடையாது. அவர் சொன்னார், நான் இருக்க மாட்டேன், நான் அடிக்கடி இங்கே பிரசவத்து போகிறேன், அல்லது நடத்தி முடிச்சிருங்க. ஸோ அது ஜோம் பண்ணதுக்கு கொஞ்சம் பேர் வரிசையில் நின்னாங்க. நான் வரிசையா ஜோம் பண்ணேன். 2 தாய்மார், அவங்க வந்து எபவ் 50 வயசுக்கு மேலே. உங்களுக்கு எதுக்கம்மா சீனியர் விசுவாசிலாம் வந்திருக்காங்க, அதனால மற்றவங்கள்ட்ட கேட்கல. என்ன ஜோம் பண்ணான்னு கேட்டால், எனக்கு மரண பயம் பிரசங்கியாரு கொள்ளாமா. 2 சீனியர் 50க்கு மேலே வயசுள்ள விசுவாசி சொல்லுது, எனக்கு சாவு பயமாக இருக்குது, சமாதானம் இல்லைன்னு. நான் நினச்சிக்கிட்டேன் அவன் என்ன ஒரு சரியாதான் போட்டிருக்காரு. இப்படி நம்ம வாழப்படாது, புரியுதா? நமக்கு ஒரு நல்ல நிச்சயம் தெளிவு இருக்கணும். ஆண்டவர் அப்போ பிதாவின் சித்தம் செய்தா இந்த தைரியம் நமக்கு வரும். அதுதான் பிரச்சனை. நான் ஆண்டவருக்கு சித்தம் செஞ்சுருக்கேன், ஏதோ எனக்கு தெரிஞ்சது முடிஞ்சது, நான் என்னுடைய பலத்துக்கு ஓடி இருக்கேன் இல்லையா, நல்ல போராட்டத்தை போராடி இருக்கிறேன்னு பவுல் சொல்லி முடிச்சாருன்னா சும்மாயா முடிச்சாரு, அவருக்கு போராட்டத்தை நமக்கு தெரியாதா என்ன? ஸோ அது மாதிரி ஒரு அனுபவம் வேணும் பாருங்க. உலகத்துக்கும் மண்ணுக்கும் மரக்கட்டைக்கும் ஓடிக்கிட்டு நல்ல பாராட்டினேன்னு கல்லறையில் எழுதி சொர்க்கத்துக்கு போக முடியாது. சரியா? நம்ம மனசு இருக்கணும். எங்களுக்கு சொல்லும், எனக்கு சொல்லும், போடா எனக்கு தெரியும், ஆண்டவர் அறிஞ்சுனா மாறது மாதிரி பார்க்கலாம், என்னால் முடிஞ்ச அளவு செஞ்சுருக்கேன். எல்லாருக்கும் வேணும், பெருமைக்கு நான் சொல்லலை, எங்களுக்கு அந்த நிச்சயத்தை தந்திருக்கிறாருன்னு சொன்னேன். நம்ம அந்த நிச்சயத்தோட ஓடுவீங்களா? பிதா சித்தம் செய்வீங்களா? உலகத்துக்குரிய காரியங்களில் மனசை வைக்க மாட்டீங்களா? தாழ்த்திடுங்க, வந்துக்கிட்டே இருக்கோம். நீங்கள் போன ஹல்லேமே என்ன ராஷ்டியில் பாஸ்டர் ரீசனா சாரி 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கேட்ட வார்த்தையை நாம் எல்லாரும் சிந்திப்போம். பூமிக்குரியதல்ல மேலானதே நாடுவோம். பூமிக்குரியதெல்லாம்